ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் प्रभु यीशु நாமத்தினாலே मसीह के नाम में இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு उस அழைக்கலாம். विश्राम की दिन की आराधना में आप सभी लोगों का हम स्वागत करते हैं। கர்த்தருடைய நாளை परमेश्वर के इस दिन को பரிசுத்தமான மகிமையின் நாள் என்று நாம் ஆராதிக்கும் போது जब हम उसे पवित्र ठहराकर महिमा के तौर में इसे जब उसका हम पालन करते हैं நாம் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. तो हम परमेश्वर के अंदर मगन हैं करके परमेश्वर का शब्द कहता है। நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க किस तरह வேண்டும்? से परमेश्वर की आराधना करना है। ஆபுக் 3ஆம் அதிகாரம் हबक्कुक 3 अध्याय 17ஆம் वचனம் சொல்லுகிறது. 17वां पद हमसे कहता है, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் अंजीर का पेड़ चाहे पत्ते न दे திராட்சை செடிகளில் பழம் உண்டாமல் या போனாலும் अंगूर की डालियों में जो फल ना है, ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் ऑलिव टी की जो प्रतिफल है वह न रहे, வயல்கள் தானியத்தை விளைவியாமல் खेत போனாலும் जो है अपने फसल को न दे, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் चाहे मेरे जो फार्म में मेरे पास मेमन ना रहे, தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் चाहे मेरे पास जो है गाय न रहे, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். मैं प्रभु में मगन होकर रहूंगा, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். मैं अपने उद्धार करने वाले उद्धारकर्ता प्रभु में खुश रहूंगा। இந்த வார்த்தை சொல்லுகிறது, यह शब्द हमसे कहता है, ஒண்ணுமே இல்லாம போனாலும் चाहे ऐसा सिचुएशन रहे जहाँ पर कुछ भी नहीं है, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வருமானம் இல்லாமல் अगर போனாலும் इन सारी चीज़ों को देखेंगे तो यहाँ पर लिखा गया है, चाहे हमारे पास कोई भी तनख्वाह ना रहे, நான் கர்த்தருக்குள் मैं परमेश्वर மகிழ்ச்சியாய் के अंदर இருப்பேன். मगन होकर रहूंगा என் ரட்சிப்பின் और मेरे தேவனுக்குள் களி उद्धार கூறுவேன். करने वाले परमेश्वर पर मैं मगन होऊंगा। அடுத்த வசனம் अगला சொல்லுகிறது, वचन हमसे कहता है, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், परमेश्वर प्रभु मेरे बल है, அவர் என் கால்களை மான்களின் परमेश्वर கால்களை போலாக்கி मेरे पैरों को हिरणों के पैरों की तरह बदलकर உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க ऊंचे பண்ணுவார். स्थलों में मुझे चलाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவரே நம்முடைய பலனாய் परमेश्वर हमारे बल बनकर, அவரே நம்முடைய கோட்டை, परमेश्वर हमारे गढ़ हैं, அவரே நம்முடைய கேடகம், परमेश्वर हमारे शरण அவர் स्थान है, நம்மை ढाल है। உயர்ந்த ஸ்தலங்களில் परमेश्वर हमें நடக்க ऊंचे பண்ணுவார். स्थानों में चलाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதனால ஒண்ணுக்கு तो इसलिए கவலைப்படாம किसी बात की चिंता न करना, எல்லா கவலைகளை हर एक மறந்து, चिंता को भूलकर, பாரத்தை மறந்து, बोझ को भूलकर, வேதனையை மறந்து दुखों को वेदना நாம் को ஆண்டவரை भूलकर மகிழ்ச்சியோடு परमेश्वर ஆராதிக்க की போகிறோம். मगन होकर हम आराधना करेंगे। ஆண்டவர் நம்மை உயர்ந்த परमेश्वर हमें ஸ்தலங்களில் ऊंचे स्थानों நடக்க में பண்ணுவார். हमें चलाएंगे। ஜெபம் பண்ணலாமா? प्रार्थना करेंगे। ஆண்டவரே உம்மை நன்றியோடு परमेश्वर ஸ்தோத்திரிக்கிறேன். तुम्हारा हम धन्यवाद करते இந்த हैं। ஓய்வு நாளிலே உம்மை நோக்கி परमेश्वर इस பார்க்கிறோம். विश्राम के दिन में आपको हम நீர் देखते எங்களுக்கு हैं। செய்த எல்லா நன்மைகளுக்காக परमेश्वर आपने உமக்கு जो भी கோடா भलाई की கோடி है, நன்றி उसके लिए துதிக करोड़ों में சோத்திரங்களை और செலுத்துகிறோம். स्तुतियों को हम लेते हैं। நீர் கொடுத்த சுகன் பலன் ஜீவனுக்காக நன்றி परमेश्वर आपने जो சொல்லுகிறோம். सुखबल जीवन को दिया है, इसलिए धन्यवाद। இந்த நாளில் ஆராதனை பொறுப்படுத்திக் इस கொள்ளுங்கப்பா. दिन की आराधना की देखभाल करना, ஆராதிக்கிற வேளையிலே आराधना வல்லமை करने के புறப்பட்டு वक्त में வரட்டா. तुम्हारी सामत प्रकट होकर ஜெப आए। வேளையிலே ஆண்டவரே प्रार्थना के உம்முடைய समय में கிரியை तुम्हारी நடப்பிக்கும்படியா क्रिया को ஜெபிக்கிறோம். पूरा करने के लिए हम प्रार्थना करते हैं। இன்றைக்கும் எங்களோடு உம்முடைய परमेश्वर आज வார்த்தையின் भी மூலம் आपके शब्द பேசும்படியா के द्वारा हमसे ஜெபிக்கிறோம். बात आप என்ன कीजिएगा। செய்ய வேண்டும், எப்படி क्या करना நடக்க है, किस வேண்டும், तरह से வழி चलना எங்கள் है, उस போதிங்க मार्ग और ஆண்டவரே. दिशा को हमें सिखाना। ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा தொடக்கம் முதல் முடியறை शुरुआत से लेकर பிரசன்னராய் अंत இருங்க. तक हमारे बीच में प्रसन्न இந்த रहते हैं। நாளிலும் நொந்து போன உள்ளங்களை परमेश्वर इस दिन में தேற்றுங்கப்பா. जो मन जो है जो थक गए हैं, उन வியாதிப்பட்ட मन को आप- பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. जो बीमार बच्चे हैं उन्हें छू कर चंगा करना। எல்லா பாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை सारे बोझों में रहने वाले, कष्टों में रहने वाले ஆற்றி बच्चों को தேற்றி அரவணைத்துக் उन्हें கொள்வீராக. सुकून देकर, चैन देकर अपने बाहों இந்த में ले நாளில் लेना। ஒரு அற்புதம் इस நடப்பதாக. दिन में एक चमत्कार हो, வேதனைகள் वेदना மறைவதாக. जो है बदल जाए, எல்லா துக்கங்கள் सारे दुख जो है மறைவதாக. बदल जाए, உயர்ந்த ஸ்தலங்களில் எங்களை ऊंचे स्थलों நடக்க में பண்ணுவேன் என்று हमें சொன்னவர். चलाएंगे आपने कहा है। அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. परमेश्वर को वैसे करने உம்முடைய वाले को கரத்தில் धन्यवाद। ஒப்பு கொடுக்கிறோம். हाथ में समर्पित करते हैं, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना। இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह के நாமத்தில் नाम में ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते பிதாவே. हैं, ஆமென். हमारे अच्छे पिता, आमीन। ஆமென். இப்பொழுதும் நம் ஆண்டவரை अब भी ஒன்று சேர்ந்து ஆராதிக்க हम போகிறோம். मिलकर परमेश्वर की आराधना करेंगे। परमेश्वर की विश्राम के दिन में आप सभी लोगों का स्वागत है। इस वक्त में भी हम परमेश्वर की आराधना करने वाले हैं।
तो सभी लोग मिलेंगे और परमेश्वर के नाम की महिमा करेंगे। विनती करूँगा आप जो भी हैं, आपकी फैमिली के सदस्य, आपके जान पहचान के लोगों को आप इकट्ठा कर लीजिए एक जगह में, और वे भी बैठकर परमेश्वर की आराधना करने के लिए आप उनको एक मौका दीजिएगा। सब मिलेंगे और परमेश्वर की नाम की महिमा करेंगे। अपने हाथों को उठाकर, गाना नहीं जानते हैं कोई बात नहीं, आप मन में से गा सकते हैं। हम आराधना करेंगे अभी। चलो हम एक गीत को गाएंगे। பறந்து காக்கும் பட்சி போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்கு இன்னும் சத்துரு முன் ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சி போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்கு இன்னும் சத்துரு முன் ஆதரவாக இருப்பவரே. வாதையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரோஃபேரிகா. யாவே 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 ரோஃபேரிகா. என் சார்பில் நீ பலியானி, எந்த நிடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானி, எந்த நிடத்தை எடுத்துக்கொண்டீர். நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரோஃபேரிகா. யாவே 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 ரோஃபேரிகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்தவும் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்தவும் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. ஆவே யாவே 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 ரோஃபேரிகா. யாவே 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 ரோஃபேரிகா. யாவே ரோஃபேரிகா. யாவே ரோஃபேரிகா. अभी भी हम एक हिंदी गीत को गाएंगे। जोर से तालियां बजा के हम जोर से आनंद के साथ परमेश्वर के नाम को ऊंचा करेंगे। यीशु ने हमें छुड़ाया है पापों के जाल से। यीशु ने हमें बचाया है शैतान की जाल से। यीशु ने हमें छुड़ाया है पापों की जाल से। यीशु ने हमें बचाया है शैतान की जाल से। तो गाओ हालेलुया।
यीशु के नाम से हमने पाई है क्षमा, मुक्ति श्रापों से। तो गाओ हालेलुया, तो गाओ हालेलुया, तो गाओ हालेलुया, तो गाओ हालेलुया। हम ना डरेंगे, यीशु जो साथ है, शैतान से हम लड़ेंगे यीशु के नाम से। हम ना डरेंगे, यीशु जो साथ है, शैतान से हम लड़ेंगे यीशु के नाम से। तो गाओ हालेलुया, तो गाओ हालेलुया, तो गाओ हालेलुया, तो गाओ हालेलुया। शान शांति और सलाम लाए हैं आपके यहाँ, शान शांति और सलाम, ये है यीशु का पैगाम। शान शांति और सलाम लाए हैं आपके यहाँ, शान शांति और सलाम, ये है यीशु का पैगाम। तो गाओ हालेलुया, 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 तो गाओ हालेलुया। इस दिन में भी अभी भी हम दोनों हाथों को उठा के हम परमेश्वर की ओर देखेंगे। जहाँ 2-3 लोग परमेश्वर के नाम से इकट्ठा होते हैं, वहाँ परमेश्वर यीशु मसीह है। तो अब अभी भी हमारे बीच में यीशु मसीह है, परमेश्वर की आत्मा है। वो तुम्हारे सारे परेशानी को दूर करके, अपनी आत्मा से भर के, तुम्हें सारी परेशानी से छुड़ा के परमेश्वर तुम्हें शांति और आनंद देंगे। तो दोनों हाथों को उठा के, दोनों आँखों को बंद करके हम परमेश्वर की ओर देखेंगे और परमेश्वर के नाम की ऊँचा करेंगे। தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே। தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே। தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே। தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திருதே। தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திருதே। தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே। தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே। தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே। பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே। பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே।
வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே, பாத்திரர் நீரே, ஓ இயேசுவே நீர் பாத்திரரே, பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. குயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்து, என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்து. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்து, என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்து. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்து, என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்து. உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, இயேசுவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்து, என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்து. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்து, என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்து. ஓ பாத்திரர் நீரே, ஓ இயேசுவே நீர் பாத்திரரே, ஓ பாத்திரர் நீரே, ஓ இயேசுவே நீர் பாத்திரரே, ஓ பாத்திரர் நீரே, ஓ இயேசுவே நீர் பாத்திரரே. ஓ यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय। यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय। हो यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम
नाम में है जिंदगी, वो नाम है यीशु मसीह। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। यीशु नाम में मिलती है क्षमा, हो यीशु नाम में मिलती है शिफा। यीशु नाम में मिलती है कृपा। यीशु नाम में करना दुआ। यीशु नाम में मिलती है क्षमा। यीशु नाम में मिलती है शिफा। यीशु नाम में मिलती है कृपा। यीशु नाम में करना दुआ। यीशु नाम, 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 यीशु नाम की जय। हो यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। हो चाहे तुमको दिल से गाए ये गीत मिलके, तेरे नाम यीशु नाम की जय। हो चाहे तुमको दिल से गाए ये गीत मिलके, तेरे नाम हो यीशु नाम की जय। हो जिस नाम में है जिंदगी, वो नाम है यीशु मसीह। जिस नाम में है बंदगी, वो नाम है यीशु मसीह। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। देवानिन महिमै நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே। தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே। தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே। தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே। தேவ பிரசன்னமே
வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. परमेश्वर इस दिन के लिए धन्यवाद करते हैं. इस वक्त में भी आप हमारे साथ हो, आप आपके प्रसन्न से हमें भर रहे हो, ढक रहे हो. धन्यवाद परमेश्वर. इस वक्त में भी ஆண்டவரே யார் பார்த்துருக்க ஒருவரையும் நீங்கள் பார்த்து ஆண்டவரே அவங்களுடைய கண்ணீர்களை துடைத்து அவங்களுடைய காயங்களை ஆற்றி ஆண்டவரே நீர் அவங்கள பலப்படுத்த போகிறதுக்காக நன்றி ராஜா. உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் आंडवरे आनंदमय இருக்கிறதுக்காக நன்றி राजा. परमेश्वर इस वक्त में भी पूरी आराधना की आप देखभाल करना, प्रार्थना के वक्त को तुम्हारे हाथ में समर्पित करते हैं, वचन सुनने वाले वक्त को तुम्हारे हाथ में समर्पित करते हैं, दान देने के समय को तुम्हारे हाथ में समर्पित करते हैं, पूरी तरह से हर चीज़ों को उस पूरे हफ्ते को समर्पित करते हैं. यीशु के नाम में प्रार्थना करते हैं हमारे अच्छे पिता, आमीन. இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை तो ஆராதித்திருக்கிறோம். इस दिन में भी हमने परमेश्वर की आराधना की है. தேவனுடைய பிரசன்னம் நம்ம परमेश्वर மத்தியில் का இருக்கிறது. प्रसन्न हमारे बीच में है. இந்த ஜூன் மாதம் கடைசி इस வரைக்கும் जून ஆண்டவர் महीने நம்மை के நடத்தி आखिरी पल तक வந்திருக்கிறார். परमेश्वर ने हमें चलाया है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நாளிலும் நாம் ஜெபிக்க इस போகிறோம். दिन में भी हम प्रार्थना करने वाले ஒரு हैं. சில तो कुछ காரியங்களுக்காக सूचियों ஒன்று के சேர்ந்து लिए நாம் हम ஜெபிக்க मिलकर प्रार्थना போகிறோம். करेंगे. அதற்கு முன்பாக उसके पहले ஒரு வார்த்தையின் அடிப்படையில் एक ஜெபிக்க शब्द के போகிறோம். अनुसार हम प्रार्थना करेंगे. லூக்கா 18 लूका அதிகாரம் सुख समाचार का पुस्तक 1 வசனம் 18वां சொல்கிறது, अध्याय पहला पद कहता है, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். तो परमेश्वर ने बिना रुके हमेशा सदैव प्रार्थना करने के लिए एक दृष्टांत को कहा. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर हमसे कहते हैं சோர்ந்து போகாமல் बिना थके निराश எப்பொழுதும் हुए நாம் बिना ஜெபம் பண்ண வேண்டாம். हमेशा सदैव प्रार्थना करना அதுதான் है. 7-8 तो வசனம் उसी बात को சொல்கிறது. हम 7वें और 8वें वचन में देख सकते அந்தபடியே हैं. उसी तरह தேவன் परमेश्वर தம்மை நோக்கி अपनी ओर இரவும் பகலும் रात और दिन கூப்பிடுகிறவர்களாகிய पुकारने वाले தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் अपने चुनो हुओं के विषय में நீடிய பொறுமையுள்ளவராக परमेश्वर இருந்து बहुत धीरज से रहकर அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் उनको இருப்பாரோ, क्या परमेश्वर न्याय न करेंगे, न्याय न चुकाएंगे? சீக்கிரத்திலே அவர்களுக்கு परमेश्वर நியாயம் जल्द செய்வார் என்று उनको न्याय चुकाएंगे. உங்களுக்கு इस சொல்லுகிறேன். तरह से मैं कहता हूँ. அப்ப எவ்வளவு நாளா நம்ம ஜெபம் कितने दिन से तो हम प्रार्थना कर रहे हैं, எல்லாரும் சேர்ந்து सभी ஜெபம் लोग मिलकर பண்றோம். प्रार्थना कर रहे हैं. நீங்களும் உங்க आप भी தனியா வீடுகளிலே आपके घरों में ஜெப अकेले வேளையிலே ஜெபம் प्रार्थना के பண்ணுகிறீங்க. समय में आप प्रार्थना कर रहे हो. ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய ஜெபத்தை परमेश्वर கேட்டிருக்கிறார். हम हर एक के प्रार्थना को सुन ही रहे हैं. அண்ணன் தான் இந்த வசனம் इसीलिए சொல்லுது, वचन कहता है தம்மால் தெரிந்து अपने கொள்ளப்பட்டவர்களின் चुने हुओं விஷயத்தில் के विषय में நீடிய பொறுமை உள்ளவராக परमेश्वर बहुत இருந்து धीरज के साथ रहकर நியாயம் செய்யாமல் परमेश्वर न्याय இருப்பாரோ, किए बिना क्या रहेगा? சீக்கிரத்திலே बहुत அவருக்கு जल्द நியாயம் செய்வார். परमेश्वर न्याय करेंगे. சூழ்நிலை எப்படி परिस्थिति இருந்தாலும் जो कैसे भी रहे, ஆண்டவர் எல்லாவற்றையும் परमेश्वर மாற்றுவார். हर चीज को बदल सकते அதை हैं. பார்த்து நாம் उस சோர்ந்து बात को போகக்கூடாது. देखकर निराश नहीं होना है. ஜெபத்தை விடக்கூடாது. अपनी प्रार्थना को नहीं சில छोड़ना है. சமயம் நம்ம कुछ समय में சூழ்நிலை हमारी மாறும் परिस्थिति जब बदलती है, நமக்கு விரோதமா हमारे विरोध இருக்கும்போது में जब उठता है, நம்மில் அநேகர் சோர்ந்து போய் हम में से बहुत लोग थक कर ஜெபத்தை விட்டு वे விடுவோம். अपनी प्रार्थना को छोड़ देते हैं. என்னத்த ஜெபம் क्या பண்ண? प्रार्थना करके क्या இது फायदा ரொம்ப हुआ? போயிட்டே இருக்கு. अब तो ये बहुत लोग मर ही रहे हैं, ஒண்ணுமே कुछ நடக்கல. तो हो नहीं रहा है. என்ன ஜெபம் பண்ணி? क्या प्रार्थना करके அப்படி क्या அல்ல. फायदा? तो ऐसा नहीं है. சோர்ந்து போகாமல் थके बिना, निराश हुए बिना எப்பொழுதும் ஜெபம் सदैव பண்ண प्रार्थना करना है. அவங்க தான் ஜெயிக்க वे முடியும். जीत सकते हैं. ஆண்டவர் பொறுமையோடு परमेश्वर இருந்து धीरज के साथ रहकर சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் निश्चित செய்ய परमेश्वर हमारा न्याय करेंगे. முதலாவது உலகத்துக்காக हम दुनिया के लिए இன்னும் ஜாஸ்தியா தான் और சொல்றாங்க. कहते हैं कि इसकी जो रोग है फैलता हुआ और बढ़ेगा. அமெரிக்கா பிரேசில்ல अमेरिका பாத்தீங்கன்னா ब्राजील में ஜாஸ்தியா देखेंगे तो போகுது. ஒரு वो तो பக்கம் बढ़ ही கொரோனா रहा है. வைரஸ். एक तरफ कोरोना वायरस, நம்ம இந்தியாவுல மகாராஷ்டிரால 1.5 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு. हमारे भारत देश महाराष्ट्र में अगर आप देखेंगे तो 1.5 लाख के ऊपर हो चुका है, यानी ஆனாலும் 1.5 நாம் लाख के ऊपर हो சோர்ந்து चुका है. போகாமல் ஜெபிக்க வேண்டாம். फिर भी हमें निराश नहीं होना है, थकना नहीं है और प्रार्थना ஆண்டவரால் करना है. முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல. परमेश्वर से नामन की चीज कुछ नहीं. சீக்கிரத்திலே அவருக்கு परमेश्वर நியாயம் निश्चित செய்வார் என்று परमेश्वर हमारा न्याय சொன்னவர். करेंगे, प्रभु ने कहा है. ஆண்டவர் இந்த சூழ்நிலை எல்லாம் परमेश्वर மாற்றி इस परिस्थिति को बदल के ஒரு நியாயத்தை
அதை परमेश्वर एक செய்யும்படியா न्याय को करने के लिए எல்லாரும் சேர்ந்து सभी ஜெபிக்க मिलकर போயிடும். प्रार्थना करेंगे। எல்லா கண்களை மூடி सभी आंखों को பயபக்தியோடு बंद करके கைகளை भयभक्ति के உயர்த்தி साथ अपने இருக்கிற हाथों को இடத்திலே उठाकर अपनी ஜெபிக்க जगह में போகிறார். बैठकर प्रार्थना करेंगे। அப்பா அம்மை நன்றியோடு परमेश्वर पिता हम तेरा சோத்தரிக்கிறார். धन्यवाद இந்த करते हैं। நாளிலும் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் டாடி. परमेश्वर इस वक्त में भी हम एकजुट होकर प्रार्थना करते हैं। விசேஷமா கொரோனா विशेष रूप से வைரஸ்க்காக कोरोना वायरस ஜெபிக்கிறோம். के लिए हम प्रार्थना ஆண்டவரே करते இந்த हैं। உலகத்தையே ஆட்டி परमेश्वर इस दुनिया படைக்கிற के இந்த ऊपर கொரோனா अधिकार என்கிற करने वाली ये வைரஸப்பா कोरोना नामक वायरस जो நீரே है, உம்முடைய கரத்தை वह நீட்டி ஆண்டவரே परमेश्वर आप இது अपने हाथ को இல்லாமல் போக बढ़ाकर பண்ணும்படியா इसे नहीं ஜெபிக்கிறார். के तौर में आप बदलने वाले हो। இரவும் धन्यवाद। பகலும் உம்மை நோக்கி रात और கூப்பிடுகிற दिन விஷயத்தை तुम्हारी நீடிய ओर पुकारने वाले பொறுமையுள்ளதாய் विषय में இருந்து आप धीरज के நியாயம் साथ செய்வேன் என்று रहकर சொன்னவ न्याय करेंगे। இந்த आपने कहा வைரஸ் है வியாதிக்கு ஒரு परमेश्वर நியாயம் वायरस செய்யுங்க को டாடி. बीमारी के ஆண்டவரே लिए न्याय எல்லா करना। கொரோனா வைரஸ் सारी இயேசுவின் कोरोना वायरस நாமத்தில் जो है ஒன்று यीशु இல்லாம मसीह के नाम போட்டும் में டாடி. नहीं की दौर में बदल ஒவ்வொரு जाए। கண்ட்ரில எவ்வளவு பேர் परमेश्वर हर एक कंट्री में இன்ஃபெக்டட் ஆகி कितने लोग जो இறந்து है infected போயிருக்காங்க. हुए हैं, वे गुजर चुके ஆண்டவரே हैं। எல்லா லாக்டவுன்ல परमेश्वर இருக்கு. सब कुछ लॉकडाउन में உலகமே है। ஸ்தம்பித்து पूरी இருக்கு दुनिया டாடி. जो है ஒரு थम गई விசை है। நீ இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறார். परमेश्वर एक बार आप दया दिखाने के लिए प्रार्थना உலகத்தை करते हैं। ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறார். परमेश्वर दुनिया का उद्धार உலகத்தில் कीजिएगा। இந்த கொரோனா வைரஸை துரத்தும்படியா ஜெபிக்கிறார். परमेश्वर दुनिया में जो कोरोना वायरस है उसे आप भगाने के लिए சீக்கிரத்திலே प्रार्थना करते நியாயம் हैं। செய்யுங்க டாடி. बहुत जल्द न्याय करना। ஆண்டவரே விசேஷமா இந்தியாக்காக परमेश्वर विशेष ஜெபிக்கிறார். रूप से भारत देश के எங்கள் लिए இந்திய प्रार्थना करते हैं। தேசத்தின் மேல் உம்முடைய परमेश्वर கரம் हमारे भारत देश के நீட்டப்படுவதாக. ऊपर तुम्हारा हाथ आगे ஆண்டவரே बढ़े। எல்லா परमेश्वर இன்ஃபெக்டான सारे பிள்ளைகள் infected தொட்டு बच्चे लोगों को சுகமாக்குங்க आप டாடி. छूकर चंगा करना। இன்ஃபெக்ஷன் ரேட் எல்லாம் सारे கம்மி infection ஆவதாக. rates जो है वो कम हो जाए। 26 ஸ்டேட் மேல் परमेश्वर 26 ரத்தத்தை स्टेट के ऊपर தெளிக்கிறார். तुम्हारे लहू को 7 छिड़कते हैं। யூனியன் டெரிட்டரிஸ் परमेश्वर மேல் 7 यूनियन தெளிக்கிறோம் टेरिटरीज டாடி. के ऊपर लहू को விசேஷமா छिड़कते हैं। மகாராஷ்டிராக்காக परमेश्वर विशेष रूप से ஜெபிக்கிறார். महाराष्ट्र के लिए ஓ प्रार्थना டெல்லி करते हैं। தமிழ்நாடு दिल्ली, குஜராத் तमिलनाडु, ராஜஸ்தான் गुजरात, ரெட் राजस्थान, ஜோனுக்காக रेड जोन के ஜெபிக்கிறார். लिए प्रार्थना करते ரைட் हैं। நான் இப்போதே परमेश्वर உம்முடைய अभी சுகமளிக்கிற तुम्हारी जो வல்லமை चंगाई को देने वाली जो இறங்குவதாக. सामर्थ्य है वो இந்த आगे उभर कर கொரோனா आए। வைரஸ் கிருமிகள் इस कोरोना இயேசுவின் वायरस की ரத்தத்தை कीटाणु जो है அழிந்து यीशु मसीह के लहू போவதாகப்பா. से वे मिट जाएं। சீக்கிரத்திலே ஒரு परमेश्वर நியாயம் बहुत செய்யுங்க जल्द एक டாடி. न्याय को करना ஹாஸ்பிட்டல்ல प्रभु। ஓவர்ஃப்ளோ सारे ஆகுது हॉस्पिटल டாடி. जो है ओवरफ्लो எத்தனை हो रहा பேஷ है। வைக்க இடம் இல்லாம पेशेंट रखने के लिए ஆண்டவரே जगह नहीं ஒரு है। விச்சை நீ उतने மனம் दूर तक இறங்கும்படியா परमेश्वर आप एक बार ஜெபிக்கிறார். मन उतरने के लिए ரைட் प्रार्थना நா करते हैं। परमेश्वर எல்லா अभी கொரோனா வைரஸின் सारे कोरोना வீரியம் वायरस की இயேசுவின் जो நாமத்தில் क्या है, ஒற்றி यीशु मसीह போவதாக के नाम ஒன்றும் में नहीं இல்லாமல் के समान बदल போவதாக. जाए। परमेश्वर எல்லா नहीं के ஆண்டவரே समान बदल जाए। செயலிலிருந்து போகும்படியா परमेश्वर सारी चीज ஜெபிக்கிறார். जो है உம்முடைய नाकाम हो கரத்தை जाए। நீட்டுங்க டாடி. परमेश्वर तुम्हारे हाथ को बढ़ाना। இப்பொழுதே தொடுங்க டாடி. अभी छूना। ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு பிள்ளைகளை தொடுங்க டாடி. परमेश्वर हर एक எல்லா हॉस्पिटल में रहने वाले ஹீலாகி बच्चों को வீட்டுக்கு छूना। போக सभी அனுக்கிரகம் लोग பண்ணுங்க हील டாடி. होकर जाने के लिए மீதி अनुग्रह இருக்க பிள்ளைகளை दिखाना। பாதுகாத்து கொள்ளுங்க परमेश्वर बाकी டாடி. के बच्चों को आप எந்தெந்த सुरक्षित ஆண்டவரே रखना। ஸ்டேட் மழை जो जो स्टेट பெய்கிறதா में போதுமான बरसात हो அளவு रही है, மழை उतने பெய்ய दूर तक உதவி बरसात செய்யுங்க होने के டாடி. लिए आप मदद करना। அந்த காலங்களில் நீர் எங்களை उस பாதுகாக்கும்படியா समय में आप ஜெபிக்கிறார். हमारी सुरक्षा மகாராஷ்டிராவை करना। பாதுகாக்கும்படியா महाराष्ट्र स्टेट को ஜெபிக்கிறார். सुरक्षित இந்த रखना। 3 மாதங்களில் தேவையான 3 அளவு महीने மழை में जरूरत பெய்வதாக. की बारिश हो। ஆண்டவரே இந்த மழை காலங்களுக்கு இருக்க வியாதிகளுக்கு எல்லா परमेश्वर ஜனங்களை इस விலக்கி बारिश के वक्त में பாதுகாத்து जो जो बीमारी ரட்சிக்கும்படியா है, इसे ஜெபிக்கிறார். आप दूर बचाना ரெட் ஜோனா இருக்க प्रभु। நவி மும்பை रेड जोन டானா बनकर जो ஆண்டவரே नवी मुंबई தாராவிக்காக थाना है, ஜெபிக்கிறோம். धारावी के लिए हम பூனாக்காக प्रार्थना करते हैं, ஜெபிக்கிறோம். पुणे के लिए प्रार्थना ரைட் करते நா हैं। உம்முடைய வல்லமை परमेश्वर இறங்கட்டும் तुम्हारी जो அப்பா. सामर्थ्य यहाँ उतरने தானாவை लगे। ரட்சிக்கும்படியா थाने का उद्धार ஜெபிக்கிறோம். करने के लिए प्रार्थना ஆண்டவரே करते இங்க हैं। இருக்க ஜனங்களை परमेश्वर यहाँ पर जितने भी பாதுகாக்கும்படியா लोग हैं, उनका ஜெபிக்கிறோம். उद्धार करने के लिए தாராவி प्रार्थना करते हैं। பாதுகாக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். धारावी का நவி மும்பை பூனாவை बचाने के लिए प्रार्थना करते हैं। பாதுகாக்கும்படியா नवी मुंबई पुणे ஜெபிக்கிறோம். के लिए प्रार्थना करते எல்லா हैं। டெத் ரேட் सारे கம்மி death rates ஆவதாக. जो है कम हो जाए। இன்ஃபெக்டட் ரேட் கம்மி Infected ஆவதாக. rates जो है कम ஓ हो जाए। ஒன்றும் இல்லாமல் போகும்படியா सब कुछ नहीं के செய்யும்படியா समान बदलने के ஜெபிக்கிறோம். लिए आप मदद எல்லா करना। ஹாஸ்பிட்டல் सारे ஸ்டாஃபை பார்த்து हॉस्पिटल கொள்வீராக. स्टाफ को आप देखना। ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரே परमेश्वर तुम्हारी सामर्थ्य ஒரு जो है வீச்சை உலகத்தில் இறங்கும்படியா नई बार दुनिया में ஜெபிக்கிறோம். उतरने के लिए प्रार्थना நீர் करते அப்படி हैं। செய்வதற்காக परमेश्वर आप ऐसे நன்றி करने वाले हो, சொல்லுகிறோம் அப்பா. धन्यवाद। இந்த வருகிற நாட்களிலே आने ஆண்டவரே वाले दिनों में எல்லாம் கம்மியாகி सब ஒன்று कुछ कम இல்லாமல் होकर போவதை नहीं के நாங்கள் समान காணத்தக்கதா बदल जाए, उतने दूर तक உம்முடைய उस चीजों கரம் को हम நியாயத்தை देखें इसलिए। செய்யும்படியா ஜெபிக்கிறார். परमेश्वर आपका हाथ न्याय करने के சீக்கிரத்திலே लिए प्रार्थना நியாயம் करते हैं। செய்வேன் என்று बहुत சொன்னவர் जल्द आपने न्याय அப்படியே करेंगे நீ कहा है। நியாயம் செய்ய परमेश्वर போறதுக்காக वैसे ही आप நன்றி न्याय करने சொல்லுகிறார். वाले हो, धन्यवाद। நன்றி சொல்லுகிறோம் धन्यवाद ஆண்டவரே. करते हैं प्रभु। நன்றி சொல்லுகிறோம் धन्यवाद ஆண்டவரே. करते हैं। திக்கற்ற பிள்ளைகளை जो ரட்சிக்கும்படியா सहारा के बिना ஜெபிக்கிறார். है, अब उनका ஓ उद्धार करना। எல்லா ஆண்டவரே டெத்தான பிள்ளைங்க குடும்பத்தை எல்லாம் பாதுகாக்கும்படியா परमेश्वर जो डेथ हुए ஜெபிக்கிறார். हैं, उनके परिवार को आप सुरक्षित रखना। உம்முடைய கரம் ஆண்டவரே तुम्हारा हाथ जो है, எல்லா ஜனங்களை सारे ரட்சிக்கும்படியா लोगों को ஜெபிக்கிறார். उद्धार करने के लिए உம்முடைய प्रार्थना करते கரத்துக்கு हैं। ஒப்பு हाथ கொடுக்கிறார். में समर्पित करते हैं। பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना। இயேசு கிறிஸ்துவின் यीशु मसीह நாமத்தை के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते हैं हमारे பிதாவே. अच्छे पिता। ஆமென் आमेन। ஆமென். आमेन। ஆண்டவர் நம் परमेश्वर ஜெபத்தை ने हमारी प्रार्थना கேட்டுக்கொண்டே को सुन लिया இருக்கிறார். है।
அடுத்து நம்முடைய ஆலயத்துக்காக अगला ஜெபிக்க हमारे भवन போகிறோம். के लिए हम प्रार्थना करेंगे। சீக்கிரம் ஆண்டவரே बहुत जल्द லாக்டவுன் எல்லாம் ये लॉकडाउन जो है முடியணும் खत्म होना है प्रभु, ஆனாலும் फिर லாக்டவுன் भी எல்லாம் தொடர்ந்துட்டே लॉकडाउन போகுது. यहाँ पर लगातार चल ही रहा है। எல்லாமே அவருடைய परमेश्वर सब கரத்தில் कुछ இருக்கிறது. तुम्हारे हाथों में है। ஆண்டவரே நாம் சோர்ந்து पिता, போகாமல் ஜெபிக்க வேண்டாம். हमें निराश नहीं होना है और हमें पाना है, हमें प्रार्थना விசுவாசத்தோடு करना है, ஜெபிக்க வேண்டாம். विश्वास के साथ प्रार्थना சீக்கிரம் करेंगे। ஆலயம் बहुत जल्द திறக்கப்படத்தக்கதா भवन खुल जाए, इसलिए தேவனுடைய கரம் परमेश्वर இதை का செய்து हाथ इन कार्य को முடிக்கும்படியா पूरा करे, इसलिए ஜெபிக்க போகிறார். प्रार्थना இப்ப करेंगे। ஆலயத்துக்காக अब भवन ஜெபிக்கிறோம் के लिए हम ஆண்டவரே. प्रार्थना करते हैं प्रभु। அப்பா உலகத்தில் உள்ள परमेश्वर, எல்லா दुनिया में ஆலயங்கள் रहने वाले हर एक திறக்கப்படுவதாக भवन जो है खुल தேசமா जाए, எங்கள் இந்திய विशेष रूप से हमारे தேசத்தில் உள்ள भारत देश में எல்லா रहने वाले சர்ச் हर एक चर्च जो है திறக்கப்படத்தக்கதா वे खुल जाए, उतने दूर தேவனுடைய तक கிருபை परमेश्वर உதவிச்சை के अनुग्रह, இறங்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறார். का हाथ जो உம்முடைய एक बार क्रिया ஆலயத்தை करने நீ के लिए கண்ணோக்கி प्रार्थना करते हैं। பார்க்கும்படியா तुम्हारे भवन ஜெபிக்கிறார். को आप देखना உம்முடைய प्रभु। சரீரமாகிய परमेश्वर சபை तुम्हारा ஆண்டவரே, शरीर जो कलीसिया உம்முடைய है, இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை तुम्हारे लहू ஆண்டவரே, से जो நீரே धुली गई जो உதவிச்சை कलीसिया है, வைராக்கியம் एक बार பாராட்டும்படியா आप वैराग्य ஜெபிக்கிறார். दिखाने के लिए ஓ प्रार्थना करते எங்கள் हैं। குறைகள் குற்றங்கள் परमेश्वर सारी மீதுக कमी जो அக்கிரம अधर्मता அநியாயங்களை है, மன்னித்து அப்பா सारे अधर्मता को தயவு क्षमा करके தயவாய் உதவி परमेश्वर செய்ய एक बार ஆண்டவரே दया करके एक बार இரக்கம் பாராட்டும்படியா आप अपनी दया को, ஜெபிக்கிறோம் करुणा ஆண்டவரே. को दिखाने के लिए ஆண்டவரே प्रार्थना करते हैं। சபையிலே சுத்திகரிப்பு परमेश्वर, வருவதாக कलीसिया में एक शुद्धिकरण சபை हो, பரிசுத்தம் कलीसिया जो है அடைவதாக पवित्र हो जाए, உமக்கு பிரியமான சபைகளாய் மாறுவதாக परमेश्वर आपको உம் प्रसन्न करने சித்தம் वाली செய்கிற कलीसिया बने, சபைகளாய் மாறுவதாக परमेश्वर तुम्हारी इच्छा को துதியின் करने वाले சத்தம் बने, ஜெப சத்தம் तुम வசனத்தின் परमेश्वर प्रार्थना சத்தம் की आवाज, स्तुति की கேட்கப்படுவதாக आवाज यहाँ सुनाई दे, ரட்சிப்பின் கம்பீர परमेश्वर சத்தம் उद्धार की जो கேட்கப்படுவதாக आवाज தேவனே सुनाई दे, சபைக்கு விரோதமா இருக்க परमेश्वर எல்லா कलीसिया பொல்லாத के विरोध में கிரிகளை उठने वाली அழித்து सारी போட்டுப்பா शैतान की क्रियाओं को சபையிலே ஒரு मिटा देना, எழுப்புதல் ரட்சிப்பு कलीसिया में एक சுகம் बहुत बड़ी நன்மை जागृति और ஆரோக்கியம் उद्धार வரும்படியா सहज ஜெபிக்கிறார். आए प्रार्थना करते हैं। ஆவியில் நிறைந்த சத்தியம் பேசுகிற आत्मा में भरकर பரிசுத்தமான सत्य को बोलने சபைகள் वाले பெருகுவதாக पवित्र कलीसियाएं बढ़े, ஊழியங்கள் பெருகுவதாக सेवाएं जो बढ़े, ஊழியக்காரர்கள் சேனை பெருகட்டும் ஆண்டவரே. வைராக்கியல விசுவாச சேனை பெருகட்டும் அப்பா. இந்த நாட்களில் குடும்பம் குடும்பமாய் வந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க. சீக்கிரம் ஆலயம் திறக்கப்படும் போது ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வருவதாக, ஓ ஒரு ரட்சிப்பு வரும்படியா ஜெபிக்கிறார். எல்லாரையும் கும்பல் கும்பலாய் கொண்டு வந்து ரட்சிங்கப்பா. ஆயிரம் ஆயிரமா கொண்டு வந்து ரட்சிங்கப்பா ஆண்டவரே. எல்லா சபைகளையும் நீ நினைவு கூர்ந்து ஆண்டவரே ஒருவிற்றை நீர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறார். உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை சுவாமி. எல்லாவற்றையும் உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறார். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என்ன வேதனையோட, ஒருவேளை வருமானமே இல்ல, एक बार आप कह सकते हो मुझे कोई तनख्वाह नहीं है, பிசினஸ்ல ஒண்ணும் இல்ல, बिजनेस नहीं है, ஒரு வேலையே இல்ல. कुछ काम नहीं है। ஆண்டவருடைய வார்த்தை परमेश्वर சொல்லுகிறது का शब्द कहता है ஒண்ணுமே இல்லாமல் போனாலும் चाहे कुछ भी न रहे, கர்த்தருக்குள் परमेश्वर के மகிழ்ச்சியாய் अंदर हम मगन அவரே रहेंगे। நம்முடைய परमेश्वर हमारे बल நம்முடைய है, கால்களை परमेश्वर हमारे हाथों உயர்ந்த को ஸ்தலங்களில் ऊंचे स्थल में நடக்கப்படுவார். चलाते அது हैं, அவராலே முடியும். उससे नामुमकिन उससे होगा। ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடங்களில் ஏற பண்ண போகிறார். परमेश्वर तुम्हें ऊंची जगहों में ऊंचा उठाएंगे, அதனால சோர்ந்து போகாத. इसलिए निराश न होना। ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இரு. परमेश्वर के अंदर मगन இப்ப रहना। நாம் ஜெபிக்க हम प्रार्थना போகிறோம். करेंगे। அப்பா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறா. देखने वाले हर एक बच्चों के लिए प्रार्थना करते என்ன हैं। போராட்டத்தோடு परमेश्वर जो வியாதியோடு वेदना के साथ, கண்ணீரோடு बीमारी के பார்த்து साथ, आंसू के साथ கொண்டிருக்கிறார்களோ जो देख रहे हैं, ரைட் நவ டாடி परमेश्वर உம்முடைய अभी पिता விடுதலையின் ஆவியானவர் तुम्हारी எல்லா छुटकारे को देने वाली கட்டுகளிலிருந்து आत्मा हर एक விடுதலையாக்கும்படியா बंधनों से उन्हें ஜெபிக்கிறா. छुड़ाने के लिए प्रार्थना करते தேசமா हैं। எனக்கு ஒரு विशेष வேலை रूप से இல்லையே, मुझे काम नहीं, வருமானம் मुझे இல்லையே, तनख्वाह नहीं, நான் என்ன செய்வேன் क्या என்றப்பா करूंगा करके கண்ணீரோடு कहने वाले, இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை आंसू கரம் बहाने वाले பிடித்து हर एक बच्चों को நடத்தும்படியா आप उनके ஜெபிக்கிறா. हाथ को पकड़कर நீரே चलाना। பெலனா परमेश्वर आप बल இருக்கிறீரப்பா. बनकर हो। சூழ்நிலையெல்லாம் மாற்றி परमेश्वर आप परिस्थिति போடுங்கப்பா. को बदल देना। திக்கற்று போன பிள்ளைகளுக்கு जो உதவி बेसहारा செய்கிற है, என் उनको தேவனே आप उनके लिए मदद ஆண்டவரே करना। ஒரு வழிவாச திறக்கப்படுவதாக. परमेश्वर एक बहुत बड़ी मार्ग खुल வேலை जाए, இல்லாத பிள்ளை வேலை जो नौकरी के बिना है கிடைப்பதாகப்பா. उनको नौकरी मिल जाए। ஆண்டவரே நீரே சூழ்நிலையை மாற்றி परमेश्वर आप परिस्थिति போடும்படியா को बदल देना ஜெபிக்கிறா. प्रभु। ஆண்டவரே உணவு இன்று கஷ்டப்படுகிற परमेश्वर பிள்ளைகளை जो खाने ஆகாரத்தை के बिना है उनको கொடுக்கும்படியா खाना आप देने ஜெபிக்கிறா. के लिए प्रार्थना करते வீடு हैं। இல்லாம கஷ்டப்படுகிற परमेश्वर जो घर பிள்ளைக்கு के बिना வீடு है, வாசல் घर கொடுக்கும்படியா और द्वार बना ஜெபிக்கிறா. के देने के लिए हम ரைட் प्रार्थना நவ करते हैं। வியாதிப்பட்ட பிள்ளைகளை परमेश्वर தொட்டு अभी जो बीमार बच्चे சுகமாக்கும்படியா हैं उन्हें छूकर ஜெபிக்கிறா. आप चंगा करना। ஆவி ஆத்மா परमेश्वर சரீரத்தில் आत्मा இருக்க देह शरीर சோர்வுகள் में மறைவதாக रहने वाली जो भी எல்லா निराशा
டென்ஷன் மறைவதாக, எல்லா பிரஷர் மறைவதாக, எல்லா பயங்கள் மறைவதாக, எல்லா கலக்கம் மறைவதாக, எல்லா திகில் குழப்பத்தின் ஆவிய மறைவதாகப்பா. ரைட் நா இப்போதே ஆவி ஆத்மா சரீரத்தின் விடுதலை ஆக்கும்படியா ஜெபிக்கிறா. உம்முடைய பலத்தினால் வல்லமையினால் அபிஷேகத்தினால் வசனத்தினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறா. ரைட் நா இப்போதே எல்லா துக்கத்தின் ஆவியை எடுத்து போடுவீராக, புலம்பலின் ஆவியை எடுத்து போடுவீராக. உம்முடைய சந்தோஷத்தின் ஆவினா களிப்பின் ஆவினா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைக்கும்படியா ஜெபிக்கிறா. இதை ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டா. குடும்பத்தில் சண்டை பிரிவின் ஆவிகள் அழிந்து போவதாக, குடும்பத்திலே சமாதானம் வருவதாக, குடும்பத்திலே ஜெப சத்தம் கேட்கப்படுவதாக, குடும்பத்திலே துதியின் சத்தம் கேட்கப்படுவதாக, குடும்பமா மண்டை வர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே நீ விடுதலை கொடுக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சமாதானத்தினால் நிரப்புகிறபடியால் நன்றி, சந்தோஷத்தினால் நிரப்புகிறபடியால் நன்றி. தேவனுடைய ஆவியானவர் எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கிவிட்டபடியால் நன்றி அப்பா. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு சுகம், இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு, இன்றைக்கு ஒரு சமாதானத்தை நீ பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டபடியால் நன்றி சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் தொடுகிறபடியால் ஆசீர்வதிக்கிறபடியால் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறார். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். उद्धार कर रहे हैं, ஆனா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. तो इसलिए थके बिना निराश हुए बिना प्रार्थना ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறதில்லை. சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்வார். परमेश्वर हमारा न्याय करेंगे. ஆமென் आमेन ஆமென். எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, हम கர்த்தரை ஆராதிச்சு परमेश्वर की आराधना करके परमेश्वर के सम्मुख में प्रार्थना किया है. परमेश्वर को देने का समय है. நான் அடிக்கடி சொல்கிறேன், मैं हमेशा कहता हूँ, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு देना तब கொடுக்கப்படும். दिया जाएगा. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், परमेश्वर ने भी कहा है, ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும், सेवा के लिए देना है. தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் परमेश्वर के உண்டாயிருக்கும்படி भवन கொடுக்க में வேண்டும். भोजन हो इसलिए हमें देना है. ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும். सेवकों के लिए देना है. ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறதுனா ஊழியத்துக்கு கொடுக்கிறது என்ற அர்த்தம். सेवकों को देना है यानी सेवक सेवा के लिए देना होता है. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 5वें अध्याय में 6ஆம் வசனம் சொல்கிறது, 6वां पद कहता है, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், जो उपदेश प्रभु के व्यवस्था में जो उपदेश किया जाता है, உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். तो जो इस तरह की भलाई पाता है वह उपदेश करने वाले को सभी भाग दे जो भलाई में, अपनी भलाई में. அதனால தான் கீழே சொல்றார், इसीलिए कहा गया है மோசம் போகாதிருங்கள். तो इससे आप नाश न होना. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். परमेश्वर अपनी निंदा नहीं करने देंगे. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். इंसान बोता है उससे पाएगा. தன் மாம்சத்துக்கு விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். जो अपने शरीर में बोता है वो शरीर के द्वारा नाश को फसल काटेगा. ஆவிக்கு விதைக்கிறவன் जो आत्मा में बोता है ஆவினால் நித்திய ஜீவனை அறுப்பான். आत्मा में अनंत जीवन को நித்திய ஜீவனுக்கும் अनंत जीवन ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுப்பதுக்கும் और परमेश्वर की सेवा में देने के लिए संबंध एक बहुत बड़ा संबंध है. இதுல மோசம் போகாது. तो इसमें हमें फंसना नहीं है. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்கள், इसमें जो परमेश्वर की सेवा में जो देने वाले हैं, जिस सेवक के द्वारा, எந்த ஊழியத்திலே जिस सेवा में கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, आशीर्वाद को दिया है, அதுதான் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை விதைக்க வேண்டிய இடம். इस जगह में तुम्हारे दान को बोना है. ஏன்னா ஞான நன்மைகளை உங்களுக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். इस तरह की भलाइयों को तुमने पाया है. நிறைய பேர் நன்றி இல்லாதவர்களாய் போய் விடுவார்கள். बहुत लोग जो है वे जो है इसके लिए शुक्रगुजार नहीं, அப்படி இருக்க கூடாது. ऐसे नहीं रहना அதான் மோசம் போகாதீர்கள். तो इस तरह से आप फंसना नहीं, புரிந்து கொள்ளுங்கள், समझ लेना. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष करेंगे. பாடலை பாடும் பொழுது गीत को गाएंगे, கர்த்தருக்கென்று परमेश्वर के எப்படி लिए கொடுக்க வேண்டும், कैसे देना है, அதெல்லாம் நாங்கள் ये ஸ்கிரீன்ல सारी காட்டுகிறோம். चीजों में हम स्क्रीन में डालेंगे. गूगल पे அனுப்புங்கள், गूगल पे से भेज सकते हैं, अकाउंट नंबर பார்த்து अकाउंट அனுப்புங்கள். नंबर में भेज सकते हैं. கர்த்தர் பெரிய காரியங்களை परमेश्वर செய்வார். तुम्हें आशीष சபை करेंगे. மக்களுக்கு, जो कलीसिया के लोगों के लिए, சபை மக்களுக்கு, जो सत्य ज्योति कीर्तन मसीह कलीसिया में जो हैं, ஒவ்வொருவரும் இந்த புரோகிராமை பார்க்க வேண்டும். हर एक को इस कार्यक्रम को देखना है. உண்மையா இருக்க வேண்டும் उसमें விசுவாசிகள். सच्चाई के साथ विश्वासी
विश्वासियों को रहना है, கவனக்குறைவாய் இருக்க கூடாது. विश्वासियों को इसमें ध्यान दिए இது बिना नहीं உங்களுடைய रहना है। ஊழியக்காரன் என்ற முறையில் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் முறையில் கட்டளையாய் கூறுகிறேன் तो உங்களுக்கு. इस सारी चीजों को मैं आज्ञा के तौर में तुम्हारे पिता के तौर அசட்டையாய் में இருக்காத விசுவாசியா सेवक के तौर விசுவாசியா में कह இருக்க रहा हूं। வேண்டும். तो इस कार्य में इस कार्य को तुच्छ नहीं समझना है। எல்லா புரோகிராமையும் மற்றவர்களுக்கும் கொடுக்க सारे प्रोग्राम ஃபார்வர்ட் को பண்ண दूसरों வேண்டும். को भी बताना இந்த चाहिए। நாட்களில் ஊழியம் इन செய்யுங்கள். दिनों में काम कीजिए, सेवा விசுவாசிகள் நான் कीजिए। மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்து விடக் கூடாது. हम विश्वासियों को सिर्फ केवल मुझे सिर्फ आशीर्वाद पाना है மற்றவர்களுக்கும் नहीं ஊழியத்தை இதன் रहना है। மூலமாய் செய்யுங்கள். इसके द्वारा दूसरों को भी வீட்டில இருந்து बदलीजिए। போன்லயே நீங்க ஊழியம் घर में செய்யலாம். बैठ के आप फोन में काम कर எங்களோட सकते हो। நம்முடைய நிகழ்ச்சிகளை மற்றவர்கள் பார்க்கும்படி हमारे அனுப்பி வையுங்கள். कार्यक्रम को आप दूसरों को देख सकते हो, बता सकते हो। அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष करेंगे। God bless you. परमेश्वर तुम्हें आशीष करेंगे। திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. ஓ தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. ஓ கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. மனமார மாதனிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனமார மாதனிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எந்தன் உள்ளம் ஊற்றி ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன். எந்தன் உள்ளம் ஊற்றி ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன்,
தேவந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தேவ சமூகத்திலே. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். तो इस दिन के लिए परमेश्वर को धन्यवाद. அவ்வளவு நேரம் கர்த்தரை நாம் ஆராதித்து அவருடைய சமூகத்தில் ஜெபித்து வருகிறோம். तो हम इतने समय परमेश्वर की आराधना किए हैं और उसके बाद हमने प्रार्थना किया है. அவருடைய சமூகத்திலே நாம் அவருடைய வார்த்தையை கேட்கிற நேரம் இது. परमेश्वर के शब्द को सुनने का यह समय है. அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுக்கிறது. उसका शब्द जो है हमें जीवन और बल को देता है. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். इंसान जो है केवल रोटी से नहीं परंतु परमेश्वर के हर एक शब्द को लेकर बचता है. இந்த நாளிலும் तो इस दिन में भी நல்ல வேதாகமத்தை எடுத்து வைத்து अच्छी तरह से आप बाइबल उठा लीजिए. அங்கே எங்கும் போகாமல் கர்த்தருடைய செய்தியை கேளுங்க. तो यहाँ वहाँ घूमे बिना आप बैठकर परमेश्वर के शब्द को सुनिए. நான் போன வாரத்திலே சொன்னது போல पिछले हफ्ते जैसे मैंने कहा அதனுடைய தொடர்ச்சியான செய்தி தான் उसी बात को போன வாரம் சொன்னேன். उसी बात की लगातार कंटिन्यूएशन को मैं आज दूंगा करके मैंने आपको पिछले हफ्ते कहा था. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், आप அநேகருக்கு सभी लोगों को पता है, बहुत लोगों को தெரியாதவர்கள் இன்றைக்கு போன வாரத்தினுடைய செய்தியை கேட்டால் தான் இந்த அதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு வழங்கும். तो जिनको पता नहीं है आप ज़रा आपके पिछले हफ्ते की जो मैसेज है उसे सुन लीजिए, तब जाके आपको समझ में आएगा. हैप्पी ब्लेस्ड एंड प्रॉस्परस फैमिली. तो आशीषित आशीर्वाद के तो लिए हुए और हष्ट पुष्ट एक परिवार जो है, द हेवनली होम, यहाँ पर स्वर्गीय परिवार, அதுதான் தேவனுடைய நோக்கம். ये जो है परमेश्वर का उद्देश्य है या लक्ष्य है. ஆதியிலே அவர் குடும்பத்தை அவர் ஏற்படுத்தினார். आदि में परमेश्वर ने परिवार की परिमाण को परमेश्वर ने रचना की. परिवार की கணவன் மனைவி என்று குடும்பத்தை தான் முதலாவது அவர் படைத்தார். पहले परमेश्वर ने पति और पत्नी को बनाया. அப்படியானால் குடும்பம் மிக மிக முக்கியமானது. तब जो परिवार जो होता है बहुत मुख्य है. குடும்பம் நன்றாக இருந்தால்தான், जब परिवार अच्छी तरह से रहेगा, குடும்பத்திலிருந்து உருவாகிற அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக மகிமையாக இருக்க முடியும். तो उसके बाद तो जो परिवार जब अच्छे से रहेगा तब जाके परिवार के द्वारा जो भविष्य आने वाला है वो अच्छा रहेगा. ஒரு குடும்பம் எப்படி உருவாகிறது? अब ये परिवार किस तरह से बनता है? ஒரு புருஷன் மிக மிக முக்கியமானவர். तब इसमें एक पति जो होता है, जो पुरुष होता है, वो बहुत मुख्य है. போன வாரத்தில் சில காரியங்களை பார்த்தோம். तो पिछले हफ्ते हमने कुछ चीजों को देखा. புருஷன் இல்லை என்றால், जब पति वहाँ पर पुरुष नहीं है, குடும்பம் இல்லை. तो परिवार वहाँ नहीं है. அதுதான் ஒரு தேவனுடைய படைப்பு. அப்படிச்சான். तब परमेश्वर ने इस तरह से बनाया है. இதை நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். तब इस बात को अच्छी तरह से समझना है. இது குறித்து வேதத்தில் ரொம்ப तब इसके बारे में बाइबल में कहा गया है. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில், 1 कोरिन्थियों के 11वें अध्याय में கணவன் மனைவியை குறித்து அவங்க சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, जब पति और पत्नी के बारे में यहाँ पर कह रहे हैं, ஒரு குடும்பம் ஹாப்பியாக, ஒரு சமாதானமாக, ஒரு பரலோகமாக இருக்க வேண்டும். एक परिवार को खुशी के साथ, समाधान के साथ, स्वर्गीय चीज़ों को लिए हुए या स्वर्ग जैसा रहना है. அதற்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன் தன்னுடைய பார்ட்டை கரெக்டா செய்ய வேண்டும். तब उसके लिए उस परिवार में जो पति बनकर है उसे अपने भाग को सही से करना है. மனைவி தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய பார்ட், அதை அந்த ரோல்ல கரெக்டா செய்ய तो வேண்டும். पत्नी को अपने भाग को, अपनी जो कही गई जो रिस्पॉन्सिबिलिटीज को सही से करना है. பிள்ளைகள் தங்களுடைய பார்ட்டை
குடும்பத்திலே செய்ய तो வேண்டும். बच्चों को अपने पार्ट को परिवार में करना है. இந்த மூன்று பேரும் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிந்து அந்த குடும்பத்திலே செயல்பட ஆரம்பித்து விட்டால், जब तीनों मिलकर अपनी जो कार्यों को समझकर जब काम करने लगते हैं, அந்த ஹாப்பி பிளெஸ்ட் அண்ட் ஹெவன்லி ஹோம் ப்ராஸ்பரஸ் ஹோமை நாம் அழகாய் உருவாக்க முடியும். तो हम आशीषित और समाधान के साथ और स्वर्ग परिवार का हम स्वर्ग परिवार को बना सकते மிக हैं. முக்கியமானது என்னவென்றால், अब इसके लिए बहुत मुख्य क्या है, ஒரு கணவன் தன் மனைவியை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். अब एक पति को अपने पत्नी को अच्छी तरह से समझ लेना है. ஒரு மனைவி தன் புருஷனை நன்றாக புரிந்து கொள்ள अब வேண்டும். एक पति पत्नी को अपने पति के बारे में सही समझ होनी चाहिए, जान लेना பெற்றோர்கள் है. பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ள अब வேண்டும். माता पिता को अपने बच्चों को सही तरह से समझना है. பிள்ளைகள் பெற்றோரை தாயும் தகப்பனையும் நன்றாக புரிந்து அறிந்து தெரிந்து கொள்ள और வேண்டும். उसी तरह अपने बच्चों को आपके उनके माता पिता के बारे में समझना है. இப்ப புருஷன் அல்லாவிட்டால் பிள்ளைகளுக்கு தகப்பன் என்றால் அவன் யார், ஏன் குடும்பத்திலே தகப்பனை தேவன் ஸ்தாபித்திருக்கிறார் என்பதை மனைவியும் பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். तो अब क्यों परमेश्वर ने बच्चों के लिए पिता या फिर पत्नी के लिए पति नामक एक पुरुष को नियुक्त किया है, इस बात को दोनों को समझना है, पत्नी और बच्चों को. ஒரு புருஷன் தன் மனைவியை எதற்காக தனக்கு கொடுத்தார் என்பதை ஒரு புருஷன் சரியாய் அறிந்து புரிந்து கொள்ள अब வேண்டும். उसी तरह एक पति को समझ लेना है कि क्यों परमेश्वर ने पत्नी को साथीदार करके दिया है. அப்போ பிள்ளை இப்படி ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து புரிந்து கொண்டால், जब एक दूसरों को वे अच्छी तरह से समझ लेते हैं, மேக்சிமம் அந்த அந்த ஹெவன்லி ஹோமை உருவாக்கி விடலாம். तो ज्यादातर हम उस हेवनली होम या स्वर्गीय जो घर है उसको हम बना सकते हैं. ஆண்டுடைய நோக்கமே அதுதான். परमेश्वर का लक्ष्य ये है. ஆதாமை ஏவாளையும் படைத்து அப்படித்தான் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने आदम और हवा को बनाया और इस तरह से आशीष நிறைய की. விஷயத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். अब बहुत चीजों को हमने देखा. புருஷனுடைய பார்ட் கொஞ்சம் பார்த்தோம், மனைவியுடைய பார்ட் கொஞ்சம் तो பார்த்தோம். हमने पत्नी के कुछ भाग को देखा और पति के भाग को देखा, இன்னும் சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். और कुछ चीजों को समझना है. இன்னைக்கு கொஞ்சம் முடிந்த அளவு பார்க்கிறோம். आज हम थोड़ा ज्यादा देखेंगे. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 1 कोरिन्थियों 11 अध्याय में 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 7वां पद हमसे कहता புருஷனை है, குறித்து ஆண்டவர் पति के சொல்லுகிறது, बारे में यहाँ पर क्या कहते हैं, புருஷனானவன் पति जो है या पुरुष जो தேவனுடைய है, சாயலிலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் அப்படி यहाँ சொல்லப்பட்டிருக்கு. लिखा गया है वो परमेश्वर के स्वरूप में और उसकी महिमा को लिए हुए हैं, इस वजह से. பொதுவாக ரட்சிக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் தேவ சாயலில் இருக்கிறோம் என்பது பொதுவான தேவன் பார்க்கிற பார்வை. जब हम उद्धार पाते हैं, यो चाहे नर और नारी रहे, दोनों जब उद्धार पाते हैं तो परमेश्वर अपनी समानता में उनको देखते हैं. ஆனால் மாம்சத்திலே கணவன் மனைவி என்று பார்க்கும் பொழுது கணவனை அவர் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்பது வேதம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் முக்கியமானது. अभी यहाँ पर जब पति पत्नी के नजरिए से जब हम देखते हैं तो पति को परमेश्वर ने किस नजरिए से देखा है, இது ரொம்ப புரிந்து கொள்ளணும். अब इस बात को समझना है. அதுக்கு கீழே தான் அந்த அந்த 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் வந்து அதை எடுத்துக்கொள்ளுகிறது உண்டு. तो कुछ लोग 11 पद में लिखा गया है उसे ले लेते हैं. முதல்ல இதை பார்க்கலாம். पहले इस बात को समझेंगे. புருஷனானவன் தேவனுடைய சாயலிலும் அவனுடைய தேவ மகிமை அந்த சாயலில் இருக்கிறான். புருஷன் என்ற வார்த்தை இங்க तो यहाँ பயன்படுத்தப்பட்டிருக்கு. पर पुरुष नामक एक शब्द का उपयोग किया गया है और कहा गया है कि वो परमेश्वर की समानता और परमेश्वर की महिमा को लिए हुए है. இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். तो यहाँ पर समझना है, இது ரொம்ப முக்கியமானது. ये बहुत मुख्य है. அடுத்தது अगली बात, இப்ப பாருங்க, புருஷனுடைய அந்த அதனாலதான் इस वजह से அந்த 3ஆம் வசனத்தை படிச்சு तीसरे பாத்தீங்கன்னா, पद को जब हम पढ़ेंगे, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், हर एक पुरुष के लिए परमेश्वर प्रभु जो है सिर है. அப்போ புருஷனுக்கு தலை அப்படின்னா அந்த ஹெட் யாருன்னா கிறிஸ்து இயேசு தான் तो புருஷனுக்கு यहाँ head. पर पति के लिए या पुरुष के लिए कौन सिर बनकर है? यीशु सिर बनकर ஆனா है. ஸ்திரீக்கு लेकिन புருஷன் தலையா இருக்கிறான். अब स्त्री के लिए पति जो है सिर बनकर है. ஸ்திரீ புருஷனுக்கு தலையா இல்ல. स्त्री जो है अपने पति के लिए सिर नहीं है. இது முதல்ல இது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவிக்குள்ள வந்துட்டுனா அந்த தெளிவான ஒரு ஓட்டம் ஓடலாம் குடும்ப तब வாழ்க்கையில. ये बातों को
पति और पत्नी के बीच में समझ आती है तो बहुत अच्छी तरह से अपने दौड़ को चला सकते இது हैं। ரொம்ப முக்கியம். ये बहुत मुख्य அது மாதிரி है। கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார். अब जो है मसीह के लिए परमेश्वर पिता जो है वो सिर हैं। நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை तो நீங்க ये सब அறியணும். இதை चीजों को புரிந்து तुम्हें கொள்ளுங்க அப்படி समझना சொல்றேன். है करके बाइबल कहती है। இது முதல்ல இந்த ஆர்டரை முதல்ல எல்லாம் ஒவ்வொரு கணவன் மனைவி அறிந்து கொள்ளணும். तब हर एक पति और पत्नी को इस बात की इस रीति को समझना है। நான் அதனால தான் நிறைய விஷயங்களை நான் சொன்னேன். इसीलिए मैंने बहुत चीजों को कहा। அப்படி இருக்கிறதுனால तब इस तरह से इसलिए அதனால தான் ஒன்று தீமோத்தேயுல நம்ம படிச்சோம். तो इसीलिए हमने एक तीमोथी में पढ़ा அப்படி புருஷனுக்கு மனைவி தலையா இருக்கிறதுனால ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறதுனால तो परमेश्वर ने पति को पत्नी के लिए सिर बनाया है। इसलिए அந்த 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தில் அதனால தான் அப்படி சொல்லி இருக்கிறார். तो इस वजह से परमेश्वर ने कहा ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருக்க வேண்டும். स्त्री को हर चीज में उसको अच्छी तरह से रहना है அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும். और शांत रहकर सब चीजों को உபதேசம் பண்ணவும் सीखना है। उपदेश புருஷன் करने மேல் அதிகாரம் और செலுத்தவும் पति के ऊपर अधिकार करने के लिए ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது स्त्री இல்லை. को मैंने अधिकार नहीं No, दिया அந்த है। அதிகாரத்தை பெண்களுக்கு ஆண்டவர் तब கொடுக்கவில்லை. इस अधिकार को परमेश्वर ने बाइबल में नहीं दिया है। அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். उसे शांत रहना है। இது ஆண்டவர் சொல்ற तब வார்த்தை. ये शब्द को परमेश्वर ने कहा है। இது மாற்ற முடியாது. तब इसको बदल नहीं இது सकते हैं। மாறும் பொழுதுதான் जब ये बदलता है அங்கே பிரச்சனைகள் तब உண்டாகும். जाके परेशानी होती है। இது என்றைக்கு ஒரு கணவன் மனைவி புரிந்து கொள்ள जिस வேண்டும். दिन इस पति और पत्नी को समझ में आता है तब இப்போ समझेंगे। இதனால தான் तब इस वजह से இந்த 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 பிரின்சிபல் அப்படிதான் இருக்குது. तब ये प्रिंसिपल इस तरह से है। ஆனால் लेकिन கணவனுடைய பாட்டு என்ன? अब इसमें पति का भाग क्या அது है? ரொம்ப முக்கியம். ये भी बहुत मुख्य है। கணவன் தன் மனைவியை पति को अपने पत्नी को என்ன செய்யணும்? किस तरह से रखना है அதை பத்தி பைபிள்ல अब சொல்லப்பட்டிருக்கு. यहाँ पर लिखा गया है। எபேசியர்ல நம்ம படிக்கிறோம். इफिसियों में 5वें 5ஆம் अध्याय में அதிகாரத்துல 5वें अध्याय में பாருங்க देखिए அந்த மாதிரி இருக்கிறதுனால इस तरह से जैसे 22ஆம் வசனத்துல 22वें पद में மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு तो கீழ்ப்படியணும். यहाँ लिखा गया है पत्नी अपने पति के लिए जैसे जिस तरह से அதை आप இங்கே पति के लिए अधीन होते हो वैसे अधीन होना है। மறுபடி இங்கே எழுதி இருக்கிறார். अब उसी बात को यहाँ பவுல் लिखते हैं। எபேசியர்லயும் எழுதுறார். पौलुस जो है एफिसियों में भी लिखते தீமோத்தேயுக்கு हैं। எழுதும்போது எழுதுறார். तीमोथी को जब लिखते हैं तब भी திரும்ப लिखते திரும்ப அது हैं। வருது. क्यों बार-बार इसे कहते हैं? இது ரொம்ப முக்கியமான तो ये बहुत பாட்டு. मुख्य एक भाग है। இந்த கணவன் இந்த குடும்பத்துல இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாததுனால ये परिवार में बहुत लोग समझते नहीं है इसलिए ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு एक बहुत சமுதாயத்துல बड़ी இருக்குது என்னன்னா बहुत बड़ी परेशानी क्या है समाज में। அதாவது நிறைய பேர் நான் சொல்றத கேட்டிருக்கிறேன். मैंने बहुत लोगों को कहते हुए सुना है। அதுக்கும் பைபிள்ல தெளிவா சில उसके விஷயங்கள் लिए சொல்லப்பட்டிருக்கு. परमेश्वर ने बाइबल में सब कुछ चीजों को அப்போ कहा है। கணவனுடைய பார்ட்டி நான் சில விஷயத்தை तब சொல்ல पति போறேன். के भाग को भी मैं कुछ இப்ப कहने वाला நீதிமொழிகள் हूँ। 31ஆம் அதிகாரத்துல नीति वचन में 31वें अध्याय में நிறைய பெண்கள் சொல்லுவது ஒரு விஷயம். बहुत स्त्री कहते हैं நானும் தானே வேலை செய்றேன், मैं भी काम करती हूँ ना, நானும் சம்பாத்தியம் பண்றேனே. मैं भी कमा रही हूँ। அப்படியானால் तब நாங்க எல்லாம் சமம் தானே? तो हम सब इक्वल है ना? சமம் தான். जरूर ஒரே மாம்சம் என்று வேதம் சொல்லுது. एक ही मांस है करके लिखा गया है। அதை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் விளக்கி उसके சொல்றேன். बारे में और समझाता हूँ। நானும் வேலை செய்றேன், मैं भी काम நானும் करती சம்பாத்தியம் हूँ, பண்றேன். मैं भी कमाती हूँ। அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு வசனம் अब इसके சொல்றது. लिए एक वचन क्या कहता है? நீதிமொழி 31ஆம் नीति அதிகாரத்திலே वचन 31वें अध्याय में 10ஆம் வசனத்திலே 10वां पद कहता है, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? अब ये गुण के साथ स्त्री को कौन पहचान அவளுடைய सकेगा? விலை मुत्తుக்களை பார்க்கலும் உயர்ந்தது. उसकी कीमत जो है वह जो है प्रेशियस स्टोन से भी ज्यादा है। 11 அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். अब उसके पति जो है उसके पति का मन उस पर भरोसा அவன் करेगा। சம்பத்து குறையாது. उसकी जो संपत्ति जो है அப்ப कम नहीं இங்க होगी। பேசுறது என்னன்னா तो यहाँ पर क्या लिखा गया है? குணசாலியான ஒரு மனைவி. अब होनहार அது ரொம்ப पत्नी முக்கியம். बहुत अच्छी है, बहुत அவள் मुख्य है। குணசாலியா இருந்தாலும் वह होनहार होकर भी அவள் என்ன செய்றா वो பாருங்க. क्या करती है? இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். वह सुबह रात जब थमा नहीं है तब वो उठती है और घर के लोगों को खाना देती है। தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். अपने सारे नौकरानियों के लिए काम ஒரு देती வயலை है। விசாரித்து அதை வாங்குகிறாள். वो एक खेत के बारे में डील करती है, उसे खरीदती இங்க है। வசனத்துல கவனிங்க. और ध्यान से தன் सुनिए, கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். अब சம்பாத்தியம் பண்ணுகிறாள் மனைவி. वह अपनी हाथ की कमाई को लेकर वह दाखरस की जो है खेत நான் को रखती है। சம்பாத்தியம் பண்ணுகிறதினாலே वह जितना कमाती है
வேற மாதிரி சொல்ல முடியாது. वो उसको हम अलग அவள் तरीके से नहीं குணசாலியான कह सकते। ஸ்திரியாக இருந்துதான் ஆக வேண்டும். अब ऐसे जो रहती है वो हमेशा होनहार ही நான் होगी। சம்பாத்தியம் பண்ணுகிறேன் என்பதற்காக मैं कमाती हूँ इसलिए புருஷன் மேல் அதிகாரம் செலுத்த पति के முடியாது. ऊपर अधिकार नहीं कर सकते हैं, ஏன் புருஷன் தேவனுடைய சாயலுக்கு क्योंकि पति जो है ஒப்பிடப்பட்டுட்டான். परमेश्वर की समानता में कहा அதை गया ரொம்ப है। கவனிக்கணும். तब इस बात को ध्यान देना இப்ப है। பாருங்க, अभी देखिए இதை சொல்லிட்டு நான் அடுத்து ये போறேன். सब चीजों को कहकर मैं समझाता அடுத்து இங்க हूँ। என்ன சொல்லப்பட்டிருக்கு? अगला क्या कहा गया है? அந்த 23ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 23वें पद को पढ़ेंगे। அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயாசனங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருப்பான். तब यहाँ पर लिखा गया उसका पति जब देश के न्यायाधीश के पास बैठकर जब बात कर रहा है तो नाम को पाता है। குணசாலியான ஸ்திரீ, கடினமாய் உழைக்கிற ஒரு ஸ்திரீ தான் அவன் மூலமா தான் புருஷனே சமுதாயத்தில் பேர் பெற்றவனாய் நல்ல பேர் உள்ளவனாய் வாழ முடியும், அவன் பேர் பெற்றவனாய் மாற முடியும். अब यहाँ पर क्या दिखता है? जो होनहार स्त्री अब कमाती है, जो अच्छी तरह से काम करती है, जो कष्ट लेकर जो सब चीजों को करती है, उसके वजह से उसके पति का नाम रोशन होता है। அரசியல்வாதிகள் கூட சொல்றதை நான் கேட்டிருக்கேன். बहुत सारे जो नेताएं जो हैं वे इस तरह से कहते हैं, என் नेता மனைவியின் மூலமாக मेरे पत्नी के कारण நான் இந்த ஸ்தானத்துக்கு मैं इस வந்திருக்கிறேன். पोजीशन में आया हूँ। என் மனைவி எல்லா விஷயத்திலும் पत्नी எனக்கு ने ஒத்து போய் मुझे- என்ன முன்னேற்றுவதில் அவள் மிக கஷ்டமாக கடினப்பட்டு உழைத்ததினால் நான் இந்த முன்னேற்றத்துக்கு तो வந்திருக்கிறேன். मेरी पत्नी जो है इस तरह से बहुत मुश्किल में मेरे साथ दी और मुझे आज குணசாலியான जहाँ ஸ்திரீ, हूँ मैं उसकी वजह से हूँ। குணசாலியான ஸ்திரீ, तब होनहार सी जो है கடினமாய் गुण के साथ உழைக்கிற जो है ஸ்திரீ, जो बहुत मुश्किल से काम करती है, 11ஆம் कठिन வசனத்திலே அவன் काम சம்பத்து करती है। குறையாது, அவன் வந்து ரொம்ப அவன் ஆசி எல்லாம் குறையாது. யார் तब மூலமா? लिखा गया है- குணசாலியான ஒரு மனைவி மூலமாக अब यहाँ पर लिखा गया है कि एक समझदार या होनहार स्त्री के द्वारा जो पति की जो हैसियत है, जो भी धन है, वो कम नहीं होता है। அடுத்து இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? यहाँ पर अगला कहा அவள் गया है பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். अब उसके बच्चे उठेंगे और कहेंगे कि धन्य स्त्री है। அவள் புருஷனும் அவளை பார்த்து उसके पति उसको देखकर அநேக பெண்கள் குணசாலியா இருந்தது உண்டு. बहुत सारे எப்படி स्त्री சொல்றான் होनहार பாருங்க. हैं, அநேக பெண்கள் குணசாலியா இருந்தது உண்டு. बहुत स्त्री जो है बहुत होनहार हैं, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். और तुम जो हो यानी अपनी पत्नी को कहता है कि तू सबसे ऊंची है। அதுக்கு அடுத்த வசனம் வருது, तब इससे சௌந்தரிய कहता है மஞ்சரியம் உள்ளது, जो ब्यूटी जो है वो वंश करती है, அழகும் வீண், और जो सुंदरता है व्यर्थ है। கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். लेकिन जो परमेश्वर का भय मानती है वह उसका रोशन அடுத்த होगा வசனம், नाम। அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. अब उसकी அவளுடைய जो செய்கைகள் தான் அவளை புகழ்ச்சிக்குள் கொண்டு வருகிறது. अब उसकी काम जो है वो दिखाती है बाहर कि उसके नाम को रोशन करती है। இது ரொம்ப முக்கியமான விஷயம். अब ये बहुत मुख्य है। இதெல்லாம் நம்ம வந்து தெளிவா கணவன் மனைவி பைபிளை படிச்சு அவங்கவங்க ரோலை கரெக்டா செய்யணும். अब इसी बात को सॉरी। बाइबल में लिखा गया இப்போ और புருஷனை समझना है பத்தி पति ஆண்டவர் पत्नी என்ன को। சொல்றாரு பாருங்க. अभी पति के बारे में परमेश्वर சில क्या ரெண்டு कहते हैं? விஷயத்தை ரொம்ப அழகா दो சொல்றாரு. चीजों को यहाँ कहते हैं, ரெண்டு விஷயம் சொல்றாரு. दो चीज कहते हैं। ஒண்ணு நல்ல பாருங்க, ध्यान से सुनिए। எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல इफिसियों 5वें अध्याय में அடுத்தது பாருங்க 25ஆம் வசனம், 25वां वचन, புருஷர்களே पति जो है உங்கள் மனைவிகளில் அன்பு अपने கூறுங்கள், पत्नी पर प्रेम रखना, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். उसी तरह ही मसीह ने अपने कलीसिया पे प्रेम रखा இது है। நல்லா புரிஞ்சுக்கணும். अब इस बात को समझना அப்போ है। கணவனுடைய तब பார்ட் என்ன? पति का भाग क्या है? மனைவியை உண்மையாய் நல்ல अपने நேசிக்கிறவனாக இருக்க पत्नी के வேண்டும். ऊपर प्रेम रखने वाला बनकर रहना இது चाहिए। அவனுடைய பார்ட். ये उसका भाग है। கட்டாயம் அவன் நேசிக்க வேண்டும். निश्चित उसको प्रेम रखना है। அதுக்கு எதை எப்படி சொல்லி இருக்கிறார்? अब इसको क्यों कहते हैं, कैसे कहते हैं? 28ஆம் வசனம், ये அப்படியே 28वां वचन, புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து, तो पत्नी को अपने खुद की मांस या शरीर के तौर में उससे व्यवहार कर அவர்களில் அன்பு கூற வேண்டும். और उनसे प्रेम रखना है। தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் जो अपनी पत्नी पर प्रेम रखता है தன்னில் தானே அன்பு वो கூறுகிறான். अपने आप से प्रेम करता है। மனைவியை நேசிக்காதவன் जो अपनी पत्नी से प्रेम नहीं करता தன்னையே वो நேசிக்கலன்னு அர்த்தம். अपने आप से प्रेम नहीं करता है। 29ஆம் வசனம், 29, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. जो भी कोई भी ऐसा नहीं है जो अपने खुद के शरीर से नफरत करता சில है। நேரங்கள் சில மன கருத்து வேறுபாடுகள் வரலாம். अभी कुछ समय में कभी कभार झगड़े आते हैं या कुछ चीजों में हम मान नहीं सकते एक ही அந்த इसमें கருத்து नहीं रह வேறுபாடுகள் सकते। வரும் பொழுது जब यह ओपिनियन डिफरेंट होता है அந்த எப்படி அந்த டீல் பண்ணணும்? तब इसको कैसे डील करना है, மனைவி यानी புருஷனை ஓவர்டேக் பண்ண கூடாது. பத்னி ஏன்னா அந்த को- வசனத்தின்படி அவனை அதிகாரம் செலுத்துவதற்கு அவளுக்கு அதிகாரம் இல்ல. पत्नी को उस बात में ओवरटेक नहीं करना है, यानी अधिकार அதே नहीं करना நேரத்தில் है। மனைவி சொல்லுகிற கருத்து சரியானதா இல்லாவிட்டாலும்
அதை பொறுத்து அவளை பகைத்து விடக் கூடாது. இது புருஷனுடைய आप கடமை. पत्नी பகைக்க முடியாது மனைவி. पति का क्या भाग है, भले ही अपनी पत्नी का जो सुझाव वो सही नहीं है, ஏனா इस बात को लेके नफरत नहीं करना है, ना ही उससे बैर रखना है, ஏனா அவனுடைய சொந்த மாம்சம் அவள். क्योंकि वह जो उसकी पत्नी जो है उसकी मांस है. அதனால கீழே சொல்லப்படுது தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் इसलिए இல்லை. लिखा गया है कि कौन है जो अपने खुद के मांस को नफरत அன்பு नहीं கூற करता. வேண்டியது तो प्रेम रखना, प्रेम கணவனுடைய करना கடமை. ये पति का काम है. எல்லா சூழ்நிலையிலும் हर एक परिस्थिति में भी மனைவியை நேசிக்க अपने வேண்டும். पत्नी से प्रेम रखना है. அதை புரிந்து கொள்ள तब इस வேண்டும். बात को समझना है हमें. அடுத்தது अगली बात, அவனுடைய கடமை என்ன? उसका काम क्या है? 29ஆம் வசனம், यहाँ पर 29, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல जिस तरह से जैसे परमेश्वर अपनी कलीसिया को भोजन देते हैं और बचाते हैं, हर एक पति को தன் மாம்சமாகி மாம்சத்தைனா தன்னுடைய மனைவியை अपने मांस को போஷித்து यानी காப்பாற்றுகிறவனா अपने இருக்கணும். पत्नी के लिए खाना और भोजन देकर उसे सुरक्षित रखने वाला बनना மனைவியை है. காப்பாற்ற தெரியாதவன், जो अपनी पत्नी को बचा नहीं सकता है, குடும்பத்துக்கு உழைத்து குடும்பத்தை காப்பாற்ற தெரியாதவன், जो काम करके अपने परिवार को सुरक्षित नहीं जानता है, रखना नहीं जानता. அந்த தேவ சாயலை அவன் சரியாய் செயல்படுத்தாதவனாய் இருக்கிறான். वो परमेश्वर के स्वरूप को सही से काम में नहीं रख रहा है. ஏன்னா கிறிஸ்து சபையை போஷித்து यहाँ காப்பாற்ற, पर मसीह जो है अपनी कलीसिया को भोजन देते हैं और सुरक्षित रखते அது हैं. மாதிரி उसी तरह சபை ही என்றால் நிறைய कलीसिया பிரச்சனைகள் यानी உண்டு, जरूर वाकई में परेशानी होगी, போராட்டங்கள் இருக்கத்தான் செய்து संघर्ष சபையில. होते ही हैं कलीसिया ஆனாலும் में, சபை அவர் போஷித்து लेकिन फिर भी காப்பாற்றுகிறார். परमेश्वर कलीसिया का அதே भोजन देते हैं. போலதான் उसी तरह ही கணவன் पति को தன் மனைவியை अपने पत्नी से போஷித்து पत्नी को भोजन காப்பாற்ற देके வேண்டும். सुरक्षित रखना है. அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. अगला एक विषय है, அடுத்து 1 பேதுருல एक சொல்லப்பட்டிருக்கிறது. पत्रस में लिखा गया है, அங்க 3ஆம் அதிகாரத்திலே 3 अध्याय में 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 7वें पद में देखते हैं, அந்தபடி புருஷர்களை மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால், तो इसलिए पत्नी जो है आपके बहुत निर्बल शरीर को लिए हुए हैं, உங்கள் इसलिए ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு आपकी प्रार्थना के लिए रुकावट न हो நீங்க सके, விவேகத்தோடு அவர்களுடனே வாழணும். तुम्हें समझदारी के साथ उनके साथ जीना है. பெண்கள் பலவீனமானவர். स्त्री जो है निर्बल है, எதை எந்த நேரத்துல பேசணும், कभी कभार क्या किस यदि वक्त में எப்ப बोलना செய்யணும், है, कब क्या करना है, அதெல்லாம் சில நேரங்கள்ல புரிந்து செயல்படாமல் कुछ இருக்கலாம். समय में वो उससे समझ नहीं पाएंगे और कुछ भी வேதம் சொல்லுது करेंगे. அவர்கள் பலவீனமான बाइबल कहता பாண்டம். है वो निर्बल அதை शरीर है, ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். वे उस बात को मानना है. வேத ஆண்டவரே சொன்ன பிறகு அதுக்கு மாற்று तो கருத்து परमेश्वर जब कुछ कहते हैं तो उसमें कुछ बदलावट नहीं है. ஆனால் உங்களுடனே तो इसीलिए கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால், तो तुम्हारे साथ वे अनंत जीवन को स्वतंत्र करते हैं. इसलिए ஒரு கணவன் ரட்சிக்கப்பட்டானா अगर एक पति उद्धार पाता है, மனைவியும் पत्नी को भी நித்திய ஜீவனை अनंत जीवन அவன் கூட வாழ்ந்துட்டானா अगर उसके साथ जीती है நித்திய ஜீவனை அவ तो சுதந்தரிச்சிருவா. अनंत जीवन का स्वतंत्र அவகிட்ட 1000 करेगी. குறை இருந்தாலும் उसके पास चाहे இங்க 1000 அப்படிதான் कमी சொல்லுது. रहे, यहाँ लिखा गया இந்த है. சத்தியத்துல அன்னைக்கு நிறைய சொல்ல ये மாட்டாங்க. सत्य को कोई कहता नहीं है. மனைவி அவள்கிட்ட குறைகள் இருந்தாலும் चाहे पत्नी के पास कमी रहे, அதை ஆண்டவர் उस சரிப்படுத்துவார். बात को परमेश्वर ஏன்னா सुधारेंगे. அவனுடனே உன்னுடைய क्योंकि கூட நித்திய ஜீவனை சுதந்தரிக்க போகிறாள். तो यहाँ पर तुम्हारे साथ वो अनंत जीवन को पाने वाली அதனால है. நீ என்ன इसलिए செய், तुम्हें क्या करना है, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய். जो आदर देना है उसे देना. நான் படிச்ச வேதத்துல मैंने जो बाइबल புதிய पढ़ा, ஏற்பாட்டுல नए नियम में கணவனுடைய பாட்டு पति का भाग அன்பு செலுத்தணும். प्रेम करना है. இரண்டாவது दूसरी बात, அவர்களோடு விவேகமா நடந்து उनके கொள்ளணும். पास चतुराई के साथ चलना है. மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டிய और பொறுப்பு கணவனுக்கு இருக்கு. पत्नी को भोजन देकर सुरक्षित रखने का काम पति के हाथ में அடுத்தது है. दूसरी बात, அவர்களை கனம் செய்ய और வேண்டும். उसके बाद उनका आदर करना है. அதாவது यानी சமுதாயத்திலோ समाज में இன்னும் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா कुछ घरों में देखेंगे तो கணவன் வீட்டுல தன்னுடைய மனைவியை கணவன் வீட்டார் மத்தியிலே கணவன் அவமானப்படுத்தி விடுவான். कुछ समय में अपने पति के घर में पति के जो रिश्तेदार हैं उनके सामने अपने पति जो है अपने पत्नी का निरादर कर देता है அப்படி या எந்த இடத்திலும் अपमान कर देता है. தன் மனைவியை விட்டு கொடுத்து அதாவது கனவீனம் பண்ணுகிற புருஷனாக இருக்க तो கூடாது. कोई भी जगह में अपनी पत्नी को निरादर करने वाले एक
कार्य को नहीं करना है। அதே போலதான் उसी तरह ही புருஷனையும் पति का भी சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருகிற குணசாலியான ஸ்திரியா இருக்கணும்। तो उसी समय மனைவிக்கு அந்த பொறுப்பு இருக்குது। पति को एक समाज में उच्च स्थान में ले आने के लिए உயர்ந்து வரணும், पत्नी को का काम है। சமுதாயத்தில் என் புருஷன் மேல இடத்துல இருக்கணும்। और कहना है हर पत्नी को कि मेरे पति को समाज में बहुत बड़ी पोजीशन में रहना है, तो उसके लिए जो करना है मैं करूंगी। அப்படிங்கிற எண்ணம் தான் குணசாலியான ஸ்திரீக்கு வரும்। इस तरह का सोच जो है जो होनहार स्त्री या फिर चतुराई के புருஷனுடைய உயர்வு என்னுடைய உயர்வு, पति ऊंचा उठेंगे तो मैं भी ऊंचा उठूंगी, அதுக்கு நான் கடினமா சேர்ந்து உழைப்பேன், मुश्किल से काम करूंगी। அதனால தான் ஆதாமை படைத்த பொழுது आदम को जब बनाया, நல்ல இது அடுத்த சத்தியம்। अभी अगला सत्य है, ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा ஆதாமே உனக்கு ஈக்குவலா ஒரு ஆளை படைக்க போறேன் அப்படின்னு பைபிள்ல சொல்லல। आदम ने कहा, आदम के पास नहीं कहा कि तेरे इक्वल में, मेक ए हेल्पर फॉर यू। तो परमेश्वर ने कहा कि तुझे मदद करने वाले को मैं बनाऊंगा। हेल्पर फॉर द हस्बैंड, दैट्स ऑल। अब पति के लिए वह मदद करने वाली है पत्नी। तो इस तरह से परमेश्वर ने बनाया है, इसे कोई बदल नहीं सकता है। जब बदलने के लिए सोचते हैं तब परेशानी होती है। बाइबल அப்படிதான் சொல்லுது, बाइबल इस तरह से कहता है, हेल्पर फॉर एडम, मैं तुझे मदद करने वाला बनाऊंगा। புருஷன் உயர்வதற்கு அப்ப முழுவதுமாய் உழைப்பதற்கு தான் மனைவி என்பதுதான் வேதம்। तब पति जब ऊंचा उठने के लिए पत्नी जो काम करना होता है, इसीलिए इसी बात को परमेश्वर कहते हैं। அதே நேரத்துல उसी समय में உதவி என்பதற்காக मदद के लिए மனைவி அடிமை அல்ல, पत्नी जो है गुलाम नहीं है, அவள் உன்னுடைய சொந்த மாம்சம், वो तुम्हारी खुद की शरीर है, பகைக்க முடியாது, तुम उनसे नफरत नहीं कर सकते, तुम्हें उनको भोजन देना बचाना है, उनसे प्रेम करना है। वो निर्बल शरीर के साथ है, तुम्हें चतुराई के साथ तुम्हें जीना ही है, तुम अपने मर्जी के अनुसार ये नहीं कर सकते। इसके बारे में 1 कोरिन्थियों 8वें अध्याय में 7वें अध्याय में कहा गया है। டைவர்ஸ்ங்கிற வேர்டே பைபிள்ல வரக்கூடாது। டைவர்ஸ் नाम करके बाइबल में वर्ड नहीं है, இல்ல அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்। इस बात को नहीं करना है करके परमेश्वर कहते हैं। அது வந்து கர்த்தருடைய கட்டளை, ये परमेश्वर की आज्ञा है, அதை புரிஞ்சுக்கொள்ளணும்। इस बात को समझना है, தள்ளி விட கூடாது, धकल्ला नहीं है। 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 कोरिन्थियों 7वां अध्याय 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் 10वां पद 11वां पद कहता है, விவாகம் பண்ணிக்கொண்டவர்களுக்கு நான் அல்ல, जो विवाह करते हैं उनके लिए கர்த்தரே नहीं, கட்டளை இடுகிறதாவது परमेश्वर आज्ञा देते हैं, மனைவியானால் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது, अपनी पत्नी को अपने पति को छोड़ के दूर नहीं हटना है, இதுல கவனம் செலுத்தணும், इसमें ध्यान देना है। இந்த பிரிஞ்சு போறங்கிற வேடை பிசாசு கொண்டு வருவது, கர்த்தர் சொல்றார் பிரிந்து போக கூடாது। परमेश्वर ने कहा है कि कोई भी वक्त में तुम्हें अलग नहीं होना है, இது தெளிவா இருக்குது, ये सही तरह से है। பிரிந்து போனால் अगर जब हम अलग होते हैं जाते हो, அடுத்த திருமண விவாகம் பண்ணாதிருக்க வேணும், और उसके बाद लिखा गया है विवाह नहीं करना है, तो ये सारी चीजें लिखी गई है। पुरुषனோட ஒப்புரவாக வேணும், उसके बाद पति के साथ वापस उसे जुड़ जाना है। ये सब चीजों को पालन करेंगे तो कितने अच्छे से एक परिवार चलेगा। हमें मेल करना है या उसको सुलझाना है। परमेश्वर ने लिखा है पति को भी अपनी पत्नी को धकेलना नहीं है, धकेलना है करके सोच नहीं आनी चाहिए। अगर वो आके उसको सुलझाने की कोशिश करते हैं तो तुम्हें भी सुलझाने के लिए मदद करना है। அடுத்து ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம், और एक वचन को हम देख सकते हैं, அதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே उसी 1 कोरिन्थियों के 7वें अध्याय में சொல்கிறது, तीसरा पद हमसे कहता है, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவள்। पति जो है पति अपने पत्नी के लिए जो कामों को करना है, जो कर्तव्य करना है उसे करना है। மனைவிக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, अब पति को कुछ चीजें करना है, அதுல ஒண்ணு என்னன்னா उसमें क्या है, एक நல்ல உழைக்கணும், अच्छे से काम करना है, குடும்பத்தை பசி பட்னியா போடக்கூடாது, परिवार को भूखा नहीं डालना है, குடும்பத்தை நல்ல நடத்தணும், परिवार को अच्छे से चलाना है, மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், पत्नी को जो जो काम करना है उसे करना चाहिए। அப்ப இதுதான் அவங்க கடமையை புரிந்து கணவன் செய்யணும், समझकर कर्तव्य को करना है। அந்த அப்படியே ऐसे ही மனைவியும் पत्नी को भी தன் புருஷனுக்கு செய்ய கடமை, पति के लिए करना चाहिए। तब दोनों को கடமை என்பது कर्तव्य जो काम जो है दोनों के लिए है, ரெண்டு பேரும் கடமையை உணர்ந்து தான் செயல்படணும், दोनों को अपने अपने काम को समझना है और करना है। புருஷனுக்கு செய்ய வேண்டியதை மனைவி செய்யணும், जो पति के लिए करना चाहिए पत्नी को करना செய்ய है, முடியாதுன்னு போக கூடாது, उसे नहीं कर सकते नहीं जाना है। வேலைக்கு போயிட்டு வரான், अभी वो काम करके आता है, अब जब थक के आएंगे அவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நீ செய்துதான் ஆகணும், जो काम करना है जो भी करना है उसे करना है। इफिसियों में पढ़ के देखेंगे समझ में आएगा, பயபக்தியா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, लिखा
गया है पति के सामने भयभक्ति के साथ கடவுளுக்கு रहना தான் है। ஒரு மனுஷன் பயபக்தியா இருப்பான். अभी एक भगवान के लिए ஆனா மனைவி भयभक्ति के साथ புருஷனுக்கு அந்த रहेंगे, வார்த்தை பயன்பட பயபக்தியா இருக்கணும்னு तो சொல்லப்பட்டிருக்கு. पत्नी के लिए भी वो शब्द उपयोग किया गया அதுதான் है। இதெல்லாம் வந்துருது. तब वो सब ये அப்ப चीजें புருஷனுக்கு आती செய்ய है। வேண்டிய கடமைகளை செய்யணும். पति के लिए जो जो काम करना है वो करना चाहिए, புருஷனும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை और इसी செய்யணும். तरह पति को अपने पत्नी के लिए जो काम करना இது है ரொம்ப उसे करना முக்கியமானது. है। ये बहुत मुख्य है। இதுல கவனமா अब செலுத்திட்டார். इसमें ध्यान देंगे பெரிய ஆசீர்வாதமான तो ये बहुत आशीर्वाद के சமாதானமான साथ, समाधान के साथ ஒரு தெய்வீ ஒரு एक பரலோக दैविक குடும்பத்தை स्वर्गीय परिवार को நாம் உருவாக்கி விடலாம். हम बना सकते ரெண்டு हैं। விஷயத்தை நீங்க கவனிக்கணும். दो विषय को समझना। அதாவது देखिए, புருஷனை பத்தி சொல்லும் பொழுது पति के बारे में जब இந்த कहा गया है, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 1 कुरिन्थियों 7वें अध्याय में 14ஆம் வசனத்துல 14वां पद में அதாவது அவிசுவாசியாகிய புருஷன் अविश्वासी पुरुष அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. उस तरह से कहा गया है। இன்னும் நீங்க பேதுருல படிச்சு यही பாத்தீங்கன்னா पत्रस में पढ़ के 1 देखेंगे, பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 1 पत्रस 5वें अध्याय में, तीसरे திருவசனத்துக்கு अध्याय में, கீழ்ப்படியாத புருஷன் என்று போட்டு जो परमेश्वर के वचन के लिए अधीन இந்த नहीं ரெண்டு होता है। வித்தியாசம் இருக்கு. दो वचन है, இது दो ரொம்ப चीजें முக்கியமானது. हैं, तो मुख्य है। அவிசுவாசிய புருஷன் अविश्वासी पुरुष यानी இயேசுவையும் வசனத்தையும் ஆண்டவர் முழு அந்த தெய்வம் ஒன்னையும் நம்பாதவன், जो यीशु मसीह और उसके वचन के ऊपर एक भी चीजों के ऊपर जो भी भरोसा नहीं அவன் करता है, அவிசுவாசி. वो अविश्वासी ஆனா है। திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவன்னா விசுவாசியா இருந்து கொண்டு வசனத்துக்கு சில காரியங்கள்ல அவன் கீழ்ப்படியாம இருப்பான். आप परमेश्वर के वचन के लिए अधीन न होने वाला यानी मतलब वो परमेश्वर का बच्चा है சர்ச்சுக்கு போவான், और चर्च में जाता है, காணிக்கை கொடுப்பான், दान देता ஆனாலும் சில है, வசனங்களுக்கு लेकिन फिर भी கீழ்ப்படிய कुछ மாட்டான். वचन के लिए पालन नहीं करता। அப்படிப்பட்ட புருஷன் இருக்கிறான். इस तरह का पति है। ஆனா அவிசுவாசியான புருஷன், लेकिन अविश्वासी complete जो out है of God, वह पूरी तरह से परमेश्वर से दूर है, ஆண்டவரை நம்பாதவன், परमेश्वर के ऊपर भरोसा नहीं वचनத்தை करता, நம்பாதவன், वचन के ऊपर भरोसा नहीं அவன் தான் करता, அவிசுவாசி वो புருஷன். अविश्वासी पुरुष है। அப்படிப்பட்ட புருஷன் கூட ऐसे पति भी ஒரு விசுவாசியான ஒரு மனைவிக்கு கூட இருந்தானா अगर वो अपनी विश्वासी पत्नी के साथ இவள் रहेगा, நிமித்தம் அவனே பரிசுத்தமாயிருவானா. इसके द्वारा वह இது ஒரு पवित्र பெரிய बनता है। ரகசியம். ये बहुत बड़ा இதெல்லாம் रहस्य நிறைய பேர் है, சொல்லி கொடுக்கிறது बहुत இல்ல. लोग सिखाते नहीं அதனால हैं। தான் பிள்ளைகள் इसीलिए பரிசுத்தமா இருக்கிறான்னு बच्चे, சொல்லப்பட்டிருக்கு इसके 14ஆம் द्वारा வசனத்துல. बच्चे पवित्र होते हैं। இதனால புரிஞ்சுக்கங்க. तब इस बात को समझना। இதுல ஒரு குழப்பம் நிறைய तब பேருக்கு इसमें உண்டு. बहुत लोगों को उलझन है। அவிசுவாசியான புருஷன் என்ன अविश्वासी செய்யணும்? यानी को क्या करना है? இதையும் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷனையும் போட்டு குழப்பற கூடாது. अब इसको और जो परमेश्वर के वचन के लिए अधीन नहीं होता है उसको दोनों को मिलाना नहीं உதாரணத்துக்கு है। एक उदाहरण के लिए சபைக்கு போறான், अब कलीसिया में जाते हैं, மனைவியை நேசிக்கணும், पत्नी से प्रेम करना है, சத்தியம் அது. सत्य है। அந்த திருவசனத்துக்கு उस परमेश्वर के वचन के கீழ்ப்படியாத लिए ஒரு புருஷன் जो अधीन नहीं होता அப்படி है, இருந்தாலும் अगर वो ऐसे होता है तो भी அவனுக்கும் उसको भी அந்த பேதுருல சொல்லப்பட்டிருக்குது, पत्रस में कहा गया நீ है, போதனை பண்ண முடியாது, उसको तुम उपदेश न देना, நீ போதனையின்றி उपदेश न देकर மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்த முடியும். आप अपने चाल चलनों से उनको तैयार कर सकते हो। அப்படிப்பட்ட புருஷனுக்கு நீ பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து அவங்க திருந்தணும். तो यहाँ पर लिखा गया है जैसे तुम चतुराई के साथ चलोगे, भयभक्ति के साथ चलोगे, उसकी चाल चलन को देखकर मन फिरेंगे। நீ கீழ்ப்படியணும். अब इस तरह के पति के लिए भी अधीन होना है। இது வந்து எழுதப்பட்டிருக்கு. ये लिखा गया है। இது ரொம்ப முக்கியம். अब ये बहुत मुख्य है। 1 பேதுரு 3 அதிகாரத்துல एक पत्रस 3 अध्याय में। இதனால तब इसलिए ரொம்ப தெளிவா இருக்கணும். तो हमें बहुत ध्यान से रहना है। சரி, ஒரு காரியத்தை சொல்லி एक चीज को हम कहकर, இதுல ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குன்னா इसमें कोई डाउट है நீங்கள் எனக்கு நீங்க आप கேட்கலாம். हमें लिख सकते हैं, நான் आप அதுக்கான पूछ सकते தெளிவான हैं। விளக்கத்தை எனக்கு इसके நேரம் लिए- இல்லாதனால எல்லாத்தையும் விளக்கி நிறைய சொல்ல तो முடியாது. इसके लिए सही एक एक्सप्लेनेशन दे ஆனா सकते हैं। பிள்ளைகளை குறித்து ஒரு வசனம் बच्चों மட்டும் के बारे சொல்லிடுறேன். में एक वचन कहता हूँ, அதை மட்டும் சொல்லிட்டு उसे कहकर அப்புறமா நம்ம வந்து उसके ஜெபிச்சு முடிக்க बाद போறோம். प्रार्थना करेंगे, समाप्त करेंगे। எபேசியர்ல एफिसियों में 6ஆம் அதிகாரத்துல 6वें अध्याय में, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் बच्चे கீழ்ப்படியுங்கள். अपने माता पिता के लिए आज्ञाकारी बनो प्रभु மனைவி में। எப்படி புருஷனுக்கு கீழ்ப்படியணுமோ जिस तरह से एक पत्नी को अपने पति के लिए अधीन होना है, குடும்பத்துல பிள்ளைகள் जो परिवार में बच्चे பெற்றோருக்கு अपने माता पिता के लिए கீழ்ப்படிகிறவர்களாய் अधीन இருக்கணும். होने वाले बनना அது है। ரொம்ப முக்கியம். तो ये बहुत मुख्य है। ஏன்? क्यों? உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி तुम्हारी जिंदगी में भलाई हो इसलिए, பூமியிலே உன் வாழ்நாள் पृथ्वी में நீடித்திருப்பதற்கு तुम्हारी आयु लंबी रहे உன் इसलिए, தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயே என்பது तुम्हारे வாக்குத்தத்தமுள்ள पिता முதலாம் கற்பனை. पिता और माता का आदर करना, இது நல்லா புரிஞ்சுக்கங்க. तो ये बहुत मुख्य है। இது ரொம்ப முக்கியம். ये बहुत मुख्य है। உன் பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்கள் கூடி வரும்.
यदि तुम्हारे बच्चों को आयु बढ़ना है, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். तुम्हें भलाई होनी चाहिए, அதனால इसलिए பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். अपने माता पिता का அவர்களை आज्ञाकारी கனம் बनो, பண்ணணும். उनका आदर करो, கனவீனம் பண்ண கூடாது. निराधर नहीं करना है। இதெல்லாம் பிள்ளைகளுடைய ये सब பொறுப்பு. बच्चों का काम है। தகப்பனை பத்தி சொல்லி पिता இருக்கிறார். के बारे में लिखा गया பிதாக்களே है, உங்கள் பிள்ளைகளை पिता கோபப்படுத்தாமல் अपने बच्चों को गुस्सा न दिलाना, கர்த்தருக்கேற்ற परमेश्वर சிக்ஷையிலும் की போதனையிலும் அவர்களை शिक्षा வளர்ப்பீர்கள். और उनको उपदेश देकर बढ़ाना, பிள்ளைகளுக்கு போதனை பண்ணணும், बच्चों को उपदेश देना है, பிள்ளைகளுக்கு அவர்களை சிட்சிக்கணும். बच्चों को ताड़ना देना है। இதெல்லாம் தகப்பனுடைய ये கடமை. सब पिता का काम ஆனா है, பிள்ளைகளை लेकिन கோபப்படுத்தக்கூடாது. बच्चों को गुस्सा नहीं करना है। திராணிக்கு மிஞ்சி அவர்களை 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 கோபப்படுத்தி வருத்தப்படுத்த கூடாது. तो बहुत से ज्यादा उनको ये जो है गुस्सा नहीं करना இதுல है। இது தகப்பனுடைய ये கடமை. पिता का काम है। இவ்வளவும் கொஞ்சம் அழகா எழுதி ये सब बहुत अच्छी तरह से लिखा है। கருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के கொஞ்சம் நான் लोगों, உங்களுக்கு अभी சொல்லியிருக்கிறேன். मैंने थोड़ा कहा நிறைய है, சொல்லல. बहुत चीजों को नहीं ஒரு कहा। ஹாப்பி பிளஸட் ஹெவன்லி ஹோம் உண்டாகணும்னா இத கரெக்ட்டா கடைபிடிச்சா கரெக்ட்டா ஆயிடும். अगर आप चाहते हैं कि हाँ मुझे वाकई में ब्लेसेड होम की जरूरत है, या खुशी के साथ आनंद के साथ रहना है, स्वर्ग के परिवार बनना है, ये सब चीजों को करना है। और बहुत सारी चीजें हैं, அது சொல்ல நேரம் இல்ல. सिर्फ रहने के लिए समय नहीं। நான் உங்க குடும்பத்துக்கு ஜெபம் अभी आपके परिवार के लिए प्रार्थना करेंगे, हमारे साथ मिल जाए, प्रार्थना कीजिए। परमेश्वर वचन के अनुसार परिवार को बांधने के लिए आप मदद करना, அவங்கவங்க பாற்ற हर किसी के भाग को सही से करने के लिए ஒருவருக்கு பலன் தாங்க. हर एक को बल देना। எல்லாரும் பலவீனமானவர்கள், सब निर्बल है, எல்லாரும் குறைவுள்ளவர்கள், सब जो है कमी के साथ। வேதத்தை படிச்சு परमेश्वर के वचन को पढ़ पढ़ के मुझे भी इस तरह से रहना है, அந்த எண்ணத்தோட, इस सोच के साथ, அந்த ஆதங்கத்தோட, उस झील के साथ, வாஞ்சையோட, उस इच्छा के மனைவி साथ, பிள்ளைகள் पति செயல்பட்டு पत्नी बच्चे जो है ஒரு काम பரலோக करके குடும்பத்தை स्वर्ग के परिवार, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் மாற வேண்டும் என்று हर एक मसीह परिवारों को इस तरह से बदलना है, அப்படிப்பட்ட அற்புதங்கள் इस तरह நடப்பதாக. के चमत्कार हो। பிரிவினையின் ஆவிகள், सारी जो बटने की आत्माएं, झगड़े की आत्माएं, குழப்பத்தின் ஆவிகள், उलझन की आत्माएं சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் और समाधान को கிறிஸ்தவ दूर குடும்பங்களை करने விட்டு वाली வெளியேறும்படி आत्मा, मसीह ஜெபிக்கிறேன். परिवार को छोड़ के बाहर निकले। குடும்பத்திலே சமாதானமும் परिवार में समाधान, சந்தோஷமும் खुशी பரலோகத்தின் और ஆளுகையும் स्वर्गीय ஆவியானவருடைய अधिकार, ஆளுகையும் परमेश्वर के अधिकार, வசனத்தின் ஆளுகையும் वचन का अधिकार வர வேண்டும் என்று आने வேண்டிக் के लिए கொள்கிறேன். प्रार्थना करते हैं। குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். परमेश्वर परिवार को आशीष ஆண்டவரே, करना है, சம்பத்து குறையாது. उनकी संपत्ति जो है कम नहीं होगी, கீர்த்தியும் குடும்பத்திலே உண்டாக வேண்டும். वे जो है वे उन कीर्ति और महिमा हो। பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளை போல் இருக்க बच्चे வேண்டும். जो है वे ऑलिव ट्रीज के समान பிள்ளைகள் हैं, சமுதாயத்திலே உயர்ந்து வர बच्चे जो வேண்டும். है उनके समाज में आगे बढ़े हैं, புருஷன் சமுதாயத்திலே पति जो உயர்ந்து है இருக்க समाज में வேண்டும். आगे बढ़े हैं। அப்படிப்பட்ட மகிமையுள்ள इस तरह की ஆசீர்வாதத்தை महिमा के आशीर्वाद ஒவ்வொரு को குடும்பங்களிலும் हर एक परिवार में வருவதாக என்று आने के लिए ஆசீர்வதிக்கிறேன். हम प्रार्थना करते அதற்கு हैं। விரோதமாக इसके विरुद्ध में கிரியை செய்ய நினைக்கிற क्रिया करने ஆவிகள், वाली बुरी आत्माएं जो பிரிவினையின் है, ஆவிகள், जो बांटने की आत्मा டைவர்ஸ் है, என்ற ஆவிகள், डाइवर्स की आत्मा जो பொல்லாத है, ஆவிகள், जो बुरी आत्माएं ஆண்டவரே, हैं, குடும்பத்தையும் பெற்றோரையும் परिवार பிள்ளைகளை को, पत्नी பிரிக்க को, நினைக்கிற पति ஆவிகள், को, बच्चों को अलग करने की जो கணவன் सोच के साथ மனைவிக்குள்ளே है, சமாதானத்தை கெடுக்கிற जो ஆவிகள், पति और पत्नी के बीच में समाधान को பொல்லாத खोते ஆவிகள் हैं, எல்லாம் बुरी आत्माएं जो है, வெளியேறும்படி நான் बाहर निकलने के लिए आगे கட்டளையிடுகிறேன். देते हैं, பொருளாதாரம் உண்டாவதாக, वहां पर आदि धन हो, குடும்பங்கள் செழிப்படைவதாக, बच्चे जो है हष्ट पुष्ट हो जाए, इस तरह के भाग्य को தருகிறீர் आप देने वाले हो। धन्यवाद। இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में வேண்டிக் கொள்ளுகிறோம். विनती करते हैं, நல்ல பிதாவே, अच्छे पिता, ஆமென், आमेन, ஆமென். आमेन। यीशु ने